மோஸ்ட் ஆஃப் த எக்ஸாம்ஸில் அவங்க கேட்குறது அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் தருது குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, அப்புறம் ரீசனிங் அப்படின்ட்டு. சரியா? குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் வந்து மேக்ஸு, ஆனால் 10th மேக்ஸ் தான், 10th இருக்கிற மேக்ஸ் தான். ஈவன் 10th கிடையாது, 7th 8th மேக்ஸிமம் இருக்கிறது. 90% டாபிக் மதியானம் ஒரு டாபிக் பார்க்கலாம், நம்ம ஏதாவது ஒரு டாபிக் பார்க்கலாம். நம்ம ஸ்கூலில் படித்ததுக்கும் இங்கேக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றத ஒரு 1 hour இல்லை ஒரு 1/2 hour எடுக்கிறேன். சரியா? குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட்ன்றது அதுதான். ரீசனிங்கிறது மேக்ஸ் கிடையாது, ஆனால் மேத்தமெட்டிக்கல் ஸ்கில் இருக்கிறது. பிளட் ரிலேஷன்ஸு, டைரக்ஷன்ஸு, அந்த மாதிரி டாப்பிக்காக இருக்கும். சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ், இந்த மாதிரி ரவுண்டாக உட்கார வைக்கிறதுல யார் யாருக்கு லெஃப்ட்டில், யார் யாருக்கு ரைட்டில், அந்த மாதிரி கேள்வி பேராகிராஃபாக இருக்கும். ரீசனிங்னு சொல்லுவாங்க இதை. ரீசனிங் ஸ்கில் வந்து மேக்ஸ் கிடையாது. சரியா? ஆனால் அதுக்கு வந்து அந்த அந்த திறன் வேணும் அப்படின்றது தான். ஷார்ப்பாக யோசிக்கிறாங்களா, ஃபாஸ்ட்டாக யோசிக்கிறாங்களா அப்படின்றது. சரியா? ரீசனிங். அடுத்தது இங்கிலீஷ் லாங்குவேஜ். அது ஆப்வியஸ். எல்லா நம்ம ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வேலை செய்ய போகிறோன்னா நம்ம அவங்கள இப்போ தெலுங்கானா போகலாம், ஆந்திரா போகலாம், எது வேணால் போகலாம் இல்லையா? அப்போ எல்லா மொழியும் நமக்கு தெரிஞ்சிருக்காதுன்றதால கம்யூனிகேஷன் லாங்குவேஜ்ன்றதால இங்கிலீஷ் வந்து கம்பல்சரியாக இருக்குது. பேசிக்காக அதுவும் 10th தான். சரியா? அப்புறம் ஜென்ரல் அவேர்னஸ், கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றது. ஜென்ரல் அவேர்னஸ்ன்றது பொதுவாக நம்ம சுற்றி இருக்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சிருக்கோமா, நாட்டு நடப்புகளை பற்றி தெரிஞ்சிருக்கோமா அப்படின்றது. கம்ப்யூட்டர் பேசிக்ஸ் ஒரு சில எக்ஸாமில் தான் இருக்குது, எல்லா எக்ஸாம்லேயும் கிடையாது. அதனால அவனை ஸ்பெசிஃபிக்காக சொல்லிட்டாங்க. ஸோ ஒரே ப்ரிப்பரேஷன் ஆனால் மல்டிபிள் எக்ஸாம்ஸ்க்கு காமனாக இருக்குது அப்படின்றது தான் இங்கே சொல்ல வராங்க. இதுதான் வந்து இதை இன்னும் கொஞ்சம் பிரேக் ஈவன் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்லைட் இங்கே பாருங்கள். அது ஐஎன்எஸ்னால் இன்சூரன்ஸ், பேங்கிங் இன்சூரன்ஸில் ப்ரிலிம்ஸ் அந்த 20 எக்ஸாம் சொன்னோம் இல்லையா? 10 எக்ஸாம் பேங்க்கில், இன்சூரன்ஸில் 10 எக்ஸாம். எல்லாத்துலேயுமே ப்ரிலிம்ஸ் அப்படின்றது ஃபஸ்ட் ரவுண்டு. அதில் என்ன கேட்குறாங்க? ரீசனிங்கில் 35 கொஷின் இருக்கும், குவான்ஸில் 30 கொஷின் இருக்கும், இங்கிலீஷில் 35 கொஷின் இருக்கும். அவ்வளோதான். 100 கொஷின் தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. 1 மணி நேரத்தில் எழுதுகிற மாதிரி இருக்கும். அந்த 100 கொஷினுக்கு 60 எடுத்திங்கன்னா அடுத்த ரவுண்டு போகலாம். அப்படி இருக்கும். மெயின்ஸில் பாருங்கள், பேங்கிங் மெயின்ஸில் என்ன கேட்குறான்? ரீசனிங்கில் 45, குவான்ஸில் 35, இங்கிலீஷில் 35, ஜென்ரல் அவேர்னஸ்ன்னு தனியாக ஒரு 40. அப்போது ஒரு 120 கொஷின். அதில் 120 மார்க்குக்கோ இல்லை என்னவோ 150 கொஷின், 155 கொஷின், டிபெண்ட்ஸ் அப்போ அந்த எக்ஸாம் மாறும். பட் பாயிண்ட் என்னென்னா எல்லாத்துலேயுமே என்ன இருக்குது? எல்லாத்துலேயுமே பேசிக்காக என்ன எதிர்பார்க்குறாங்க உங்ககிட்ட? குவான்ஸு, ரீசனிங், இங்கிலீஷ், இது 3 தான் 80% இலக்கு. அப்போ இது என்ன பண்ணணும் அதுதான் நம்ம மத்தியானம் பேச போகிறோம். டாபிக் வச்சு நான் ஒரு இன்ட்ரொடக்ஷன் கொடுக்குறேன். ஸோ அப்போ இது எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இந்த முதல்ல ஸ்லைடு காமிச்சல 2 லட்சம் வேலை வாய்ப்புகள், அது எல்லாத்துக்கும் இதுதான். எஸ்எஸ்சியோட பேங்கிங் இன்சூரன்ஸில் ப்ரிலிம்ஸு, மெயின்ஸுன்னு சொல்லுவாங்க. எஸ்எஸ்சியில் Tier 1, Tier 2, Tier 3ன்னு சொல்லுவாங்க. ஆர்ஆர்பியில் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டில் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்னு சொல்லுவாங்க. இந்த எல்லா எக்ஸாமுமே பார்த்தீங்கன்னா இதனுடைய பெரிய ஸ்பெஷல் என்னென்னா, இந்த வாரம் ப்ரிலிம்ஸ் எழுதினீங்கன்னா அடுத்த வாரம் மெயின்ஸ், அடுத்த வாரமே ரிசல்ட் வந்துடும். 1 மாதத்தில் மெயின்ஸ் எழுதுவீங்க, 1 வாரத்தில் ரிசல்ட் வந்துடும், 1 மாதத்தில் இன்டர்வியூ கூப்பிடுவாங்க, ஒரே வாரத்தில் முடிச்சுட்டு ரிசல்ட் கொடுத்துருவாங்க. ஏன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம்ன்றதால இந்தியா ஃபுல்லாக நடந்தாலும் ஆன்லைனில் எழுதுறதால ஒரு இடத்துல தான், திருச்சியில் எழுதலாம், சென்னையில் எழுதலாம், அந்த மாதிரி மெயின் சென்டரில் தான் கொடுப்பாங்க, அங்கே தான் எழுதணும். எக்ஸாம் எழுதுனா ஒரே மாதத்தில் நமக்கு ரிசல்ட் வந்துடும். இது ஐஏஎஸ் அப்படி கிடையாது. ஐஏஎஸ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் என்னென்னா, ப்ரிலிம்ஸ் வந்து மே மாதம் நடக்கும் எல்லா வருஷமும். கொரோனா டைமில் கூட நடந்த ஒரே எக்ஸாம் ஐஏஎஸ் எக்ஸாம் தான். ஃபஸ்ட்டு ஐஏஎஸ் எக்ஸாம் தான் நடந்தது. அதுக்கப்புறம் தான் மற்ற எக்ஸாம்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, காலேஜ் எக்ஸாம்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் வெளியே வந்து பசங்க எக்ஸாம் எழுதுது, அந்த விஷயமே நடந்தது. ஸோ யூபிஎஸ்சி நடக்காத ஒரு வருஷமே கிடையாது சுதந்திரம் வாங்கி. அதான் எல்லா வருஷமும் மே மாதம் யூபிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிலிம்ஸ் நடக்கும். சரியா? டிசம்பரில் மெயின்ஸ் நடக்கும், ஏப்ரலில் இன்டர்வியூ நடக்கும், மேல ரிசல்ட் விடுவாங்க, திருப்பி அடுத்த வருஷம் அப்படி போகும். இதுதான் ஐஏஎஸ் எக்ஸாம் சைக்கிள், யூபிஎஸ்சியோட சைக்கிள். வருஷம் ரெகுலராக நடக்கிற ஒரு விஷயம். டிஎன்பிஎஸ்சி அப்படி கிடையாது. குரூப் 1 வந்து ஒரு டைம் நடக்கும், குரூப் 2 ஒரு டைம் நடக்கும், குரூப் 4 நடக்கும். குரூப் 1லேயே ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் இன்டர்வியூ இருக்குது, குரூப் 2லேயும் ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் இன்டர்வியூ இருக்குது, குரூப் 4ல் ப்ரிலிம்ஸ் மட்டும் தான். இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ரூல் கொண்டு வந்தாங்க. அதாவது எந்தெந்த வேலைக்கு பர்சனாலிட்டி தேவையோ, அழகு இல்லை, பர்சனாலிட்டி, லீடர்ஷிப். நம்ம போய் சொன்னால் கேட்கணும்ல. ஒரு ரோட்டில் ஒரு பெரிய பஞ்சாயத்து நடக்குது,
கலெக்டர் வந்து பேசுகிறாரு, தாசில்தார் வந்து பேசுகிறாருன்னா அவங்க கமாண்டிங்காக பேசினா தானே அது நடக்கும். அவங்க அதை கேட்பாங்க. இல்லைன்னா ஆளுமை என்ன ஆகிடும், அங்கே போய் நம்ம ஏதோ எப்படி தயங்கி தயங்கி பேசணுன்னா என்ன ஆகும், நம்மளை கலெக்டராகவே மதிக்க மாட்டாங்க, நம்ம கலெக்டர் போஸ்ட்டுக்கே வந்துட்டாலும். அதுக்காக தான் இந்த எக்ஸாம்ஸ் இந்த விஷயத்தெல்லாம் பார்க்குறாங்க. இன்டர்வியூ ரவுண்டு எதுக்கு இருக்குது அப்படின்னா, உங்களோட பர்சனாலிட்டியை நீங்கள் சமாளிப்பீங்களா, ஒரு பிரச்சனை வந்தால் எதிர்த்து நிற்பீங்களா அப்படின்னு பார்க்குறது தான் அந்த இன்டர்வியூ ரவுண்டு அப்படின்றது. அதனால தான் பெரிய பெரிய போஸ்ட்டுக்கெலாம் வந்து ப்ரிலிம்ஸு, மெயின்ஸு, இன்டர்வியூன்னு 3 இருக்கும். புரியுதா? ப்ரிலிம்ஸ்ன்றது எதுக்காக அப்படின்னா, என்னால் எல்லாரையும் இன்டர்வியூ பண்ண முடியாது. ஒரு 1000 பேர் ஒரு எக்ஸாமுன்னு போட்டால், ஒரு இன்ஃபோசிஸ் கம்பெனியாக எடுத்துக்கலாமே, ஐடி கம்பெனி வச்சுக்கலாம். ஒரு 4-5 பேர் சொன்னீங்களே, அவங்கள வச்சு பேசலாம். ஒரு காலேஜ்லேருந்து ஒரு 10 பேரை ரெக்ரூட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. எந்த 10 பேர் எடுக்கிறது அப்படின்னு தெரியணும்ல. அப்போது நம்ம டாப்பர் மட்டும் எடுத்துகிட்டு போயிடலாமா அப்படின்னு பார்த்தா, டாப்பர்ஸ் வந்து அந்த கம்பெனிலே இருக்க மாட்டாங்க. அவன் அடுத்து மேலே படிக்கணும்னு போயிடுறான், இல்லை கொஞ்சம் சம்பாரித்தவொடனே இன்னும் பெரிய கம்பெனிக்கு போகணுன்னு போயிடுறான், ஆப்பிள் கம்பெனியில் போய் வேலை செய்யணும்னு போயிடுறான். அதனால் அப்படிலாம் எடுக்க மாட்டாங்க. அப்போது அதே மாதிரி டாப்பர்ஸ் தான் பெருசாக வேலை செய்வாங்கன்னு கிடையாது. சரியா? 2 எக்ஸ்ட்ரீமில் எல்லா லைவ் எக்ஸாம்பிள் வந்து அப்படி இல்லை. அப்போது அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபஸ்ட் ரவுண்ட் வந்து ப்ரிலிம்ஸ். அது என்ன பண்ணுவாங்கன்னா, 1000 பேர் எக்ஸாம் அட்டன் பண்ணுறாங்கன்னு வச்சுங்க. என்னால் இன்டர்வியூ எத்தனை பேர் பண்ண முடியும்? ஒரு ஆள் வந்து இன்டர்வியூ எத்தனை பேருக்கு பண்ணலாம்? ஒரு நாளைக்கு ஒரு 10 பேர் பண்ணலாம். அவ்வளோதான் மைண்டில் நிற்கும் நமக்கு. அதுலேருந்து ஒரு 4 பேர் எடுக்கலாம், இல்லை 2 பேர் எடுக்கலாம். அப்போ நான் இன்டர்வியூ ரவுண்டுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணோம், அது இல்லாமல் இன்டர்வியூ பண்ணுறதுக்கு எனக்கு டைம் ஆகும்ல. அப்போ இந்த மாதிரி நான் ஒரு 100 பேர் எடுக்கணும்னா 10 பேர் தான் ஒரு ஆள் இன்டர்வியூ பண்ண முடியும்னா, நான் 10 பேரை கம்பெனிலேருந்து கூப்பிட்டு போகணும். அந்த 10 பேருக்கு நான் சம்பளம் அன்றைக்கி சும்மா தரணும். கரெக்டாக? அப்போது 1000 பேருக்கு இன்டர்வியூ பண்ணால் நான் என்ன வருது? அப்போ அதுக்காக பண்ணுறது தான் ப்ரிலிம்ஸ். ப்ரிலிம்ஸ்ன்றது என்னென்னா, எலிமினேட் பண்ணி விட்றது. வர்றவங்களில் முக்கால்வாசி பேரை எலிமினேட் பண்ணுறதுக்கு எனக்கு ஏதோ ஒரு எக்ஸாம் வேணும்ல, அதுக்காக வைக்கிறது தான் இந்த எக்ஸாம் ப்ரிலிம்ஸ். மெயின்ஸில் உங்களோட ரைட்டிங் ஸ்கில்லு, டிஸ்கிரிப்டிவ் ஸ்கில் எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க ஒரு சில எக்ஸாமில். அது எதுக்கு அப்படின்னா, எதாக இருந்தாலும் ரிப்போர்ட் பண்ணோம்ல. ரிப்போர்ட் தெரியாது சொன்னால் என்ன வருது? ஏதோ ஒரு விஷயம் நடக்குது, டக்குன்னு நீங்கள் வந்து ரிப்போர்ட் கொடுக்கணுன்னா ரிப்போர்ட் ரெடி பண்ணுற ஸ்கில் உங்களுக்கு வேணும்ல, அதுக்காக தான் மெயின்ஸ் ஸ்கில்லு. இன்டர்வியூ வந்து உங்களோட லீடர்ஷிப் ஸ்கில். சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் என்ன ரூல் கொண்டு வந்தாங்கன்னா, எதுக்கெல்லாம் லீடர்ஷிப் ரோல் வேணுமோ அதுக்கு மட்டும் இன்டர்வியூ ரவுண்டு வைங்க, மற்றதுக்கெலாம் வெறும் ப்ரிலிம்ஸ் மட்டும் வைங்க. அவனை பார்க்கவே கூடாது. நீங்கள் இப்போது நான் வந்து ரயில்வேயில் ஒரு டிக்கெட் கவுண்டரில் உட்கார போகிறேன்னு வச்சுக்கேன், எனக்கு எதுக்கு பர்சனாலிட்டி தேவையில்லைல்ல, டிக்கெட் போட தெரிஞ்சால் போதும்ல. அப்போ அதுக்கு இன்டர்வியூ எதுக்கு? அது தேவையில்லாமல் இன்டர்வியூ வச்சு அதில் காசு பார்த்து, அதானே அங்கே தானே லஞ்சம் நடக்குது, அங்கே தானே ஊழல் நடக்குது. அதனால் அது எல்லாத்தையும் பிரேக் பண்ணி என்ன பண்ணிட்டாங்க, ஃபஸ்ட் ரவுண்ட் மட்டும்தான் அப்படின்னு. அதனால் குரூப் 4 கிளர்க்கு இந்த மாதிரி சில விஷயத்துக்கெலாம் உங்களுக்கு வந்து பர்சனாலிட்டி தேவையில்லைன்றதால ஃபஸ்ட் ரவுண்ட். ஸோ இதுதான் ஆர்ஆர்பி CBT 1 CBT 2. இதுதான் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸில் அந்த 2 லட்சம் வேலைவாய்ப்புகள், ஆர்ஆர்பி, SSC, பேங்கிங், இன்சூரன்ஸ், இது எல்லாத்துக்கும் இதுதான் நமக்கு பெரிய கடல். சரியா? நெக்ஸ்ட். ஸோ யாரெல்லாம் இந்த எக்ஸாம்ஸ் எழுதலாம்? ஸோ ஃபைனல் இயர்லேயே எக்ஸாம் எழுதலாம். எனி கிராஜுவேட் 18 வயசுலேருந்து 32 வயசு வரைக்கும், பொதுவாக ஜென்ரல் கேட்டகரிக்கு அவங்க சொல்கிறது. இதில் பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டினா உங்களுக்கு 2 வருஷம் 3 வருஷம் ரிலாக்ஸேஷன்லாம் இருக்குது. டிஎன்பிசிலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் 58 வயசு வரைக்கும் கூட எழுதலாம், டிகிரி முடிச்சிருந்தா. குரூப் 2, குரூப் 4லாம். குரூப் 1 அப்படி கிடையாது, 35 வயசோட ரெஸ்ட்ரிக்டடு. குரூப் 2, குரூப் 4 நீங்கள் எவ்வளோ நாள் வேணால் எழுதலாம். சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாமே 30 வயசுக்குள்ளே ரெஸ்ட்ரிக்ட் ஆகிடும். அதனால் இதுதான் அது. எந்த எக்ஸ்பீரியன்ஸும் தேவையில்லை. 1 லட்ச ரூபா சம்பளம் கொடுக்குறாங்க, ஆனால் அதுக்கு எந்த எக்ஸ்பீரியன்ஸும் தேவையில்லை. இன்ஃபோசிஸ்லேயே உங்களுக்கு எவ்வளோ சம்பளம் தருவாங்க? 25,000 தருவாங்க. சிடிஎஸில் 25,000 தருவாங்க. எடுத்த உடனே ஒரு கேம்பஸ் பிளேஸ் ஆகிற பசங்களுக்கு 30-35,000. இதுதான் வந்து ஐடி கம்பெனியில் தர்றது. ஆனால் கவர்மெண்ட்டில் அதை விட அதிகமாக தராங்க. ஆனால் நம்ம அந்த எக்ஸாம்ஸ் பற்றி யோசிக்கிறது இல்லை அப்படின்றதான் எங்கள் பாயிண்ட். நெக்ஸ்ட். ஸோ சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு, இப்போது ரீசெண்டாக வந்த SBI POவோட வேக்கன்சிஸ் 1500 மேனேஜர் போஸ்ட்டு SBIயில் எடுக்கிறாங்க. சரியா? அதை பற்றி என்னன்னு பார்ப்போம். நெக்ஸ்ட். என்ன போட்டிருக்கான்? 21 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ளே இருக்கவங்களாம் இந்த எக்ஸாம் எழுதலாம். ஓபிசியாக இருந்தால் 3 வயசு ரிலாக்ஸேஷன், SC ST இருந்தால் 5 வருஷம் ரிலாக்ஸேஷன், 35 வரைக்கும் எழுதலாம் அப்படின்ட்டு. பே ஸ்கேல் என்ன போட்டிருக்கான்? SBI P1 போட்டிங்கன்னா இன்டர்நெட்டில் இருக்கும், இது நோட்டிஃபிகேஷனில் 48,000 85,000. இதுதான் பேசிக் பே. அது இல்லாமல் அலவன்சஸ்ஸு அதெல்லாம் இருக்குது. சரியா?
ரெண்ட் அலவன்ஸ் அது இதுன்னு அவங்களே ப்ராக்கெட்டில் மென்ஷன் பண்ணுது. நீங்கள் மும்பையில் மேனேஜர் ஆனீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் கொடுக்குற பேக்கேஜ் வருஷத்துக்கு 21.97 லட்சம். இதே சென்னையாக இருந்தால் 18 அப்படி வரும், திருச்சியாக இருந்தால் 16 அப்படின்னு வரும். கொஞ்சம் கொஞ்சம் குறையும்னு வச்சுங்களேன். ஏன்னா உங்களுக்கு ரெண்ட்டு கம்மி இல்லை, அது சென்னைக்கு கம்பேர் பண்ணுவோம் கம்மி, மும்பை கம்பேர் பண்ணுவோம் ரொம்ப கம்மி இல்லை. அப்போ அதுக்கேற்ற மாதிரி அலவன்ஸ்லாம் குறையும், டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸு அதெல்லாம். ஸோ அது வந்து இதுதான் பேக்கேஜ். கிராமத்தில் மேனேஜராக வரீங்கன்னா உங்களுக்கு ஒரு 15 லட்சம் வரும். அந்த மாதிரி இருக்கும். சரியா? இதுக்கு அவங்க என்ன கேட்குறாங்க, ஒரு டிகிரி படிச்சிருந்தா போதும் அப்படின்றாங்க. எஸ்பிஐ பிஓ மேனேஜர். நெக்ஸ்ட் என்ன ப்ரிலிம்ஸில் என்ன கேட்குறான்? இங்கிலீஷில் 40 கொஷினு, குவான்ஸில் 30 கொஷினு, ரீசனிங்கில் 30 கொஷின். 100 கொஷின் 60 நிமிஷத்தில் எழுதணும். அவ்வளோதான். இதாக கேட்குறான். இது ஏன் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கக்கூடாது அப்படின்றது தான். நெக்ஸ்ட் இது ஃபஸ்ட் ரவுண்டு. செகண்ட் ரவுண்டு மெயின்ஸ். இதுவும் சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் தான். இங்கிலீஷு, ரீசனிங், டேட்டா இன்டர்பிரிட்டேஷன். அது குவான்ஸ் படிக்கணும்ல, அதுலேருந்தே டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் அந்த டாபிக் சேர்ந்தது தான். அது ஒரு பை சார்ட் கொடுத்துருவாங்க, ஒரு பார் டயக்ராம் கொடுத்துருவாங்க, அதுலேருந்து கேள்விகள் கேட்பாங்க. அது அப்புறம் கீழே இருக்கிறது தான் தனி ஜென்ரல், எக்கனாமி, பேங்கிங் அவேர்னஸ். எக்கனாமிக்ஸ் படித்தவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், மீதி பேருக்கு ஒரு கொஞ்சம் முயற்சி எடுத்து படித்தா புரிகிற மாதிரி இருக்கும். அவ்வளோதான். ஒரு மாதம் உட்காந்து படிச்சிடலாம். இதுதான் வந்து மெயின்ஸ்க்கான சிலபஸ். எஸ்பிஐயில் மெயின்ஸ் என்ன கேட்குறாங்க அப்படின்னு. நெக்ஸ்ட் இது இல்லாமல் ஆன்லைன் எக்ஸாம்லேயே ரெண்டாவது ஒன்று எதிர்பார்க்குறான். ஒரு இமெயில், ஒரு சுச்சுவேஷன் அனாலிசிஸ், ஒரு ரிப்போர்ட் ரைட்டிங், ஒரு ப்ரிசைஸ் ரைட்டிங். இதெல்லாம் 25 மார்க். இது ஒரு 30 மார்க்கு, அது ஒரு 200 மார்க்கு. இதெல்லாம் சேர்ந்தது தான் எஸ்பிஐ மெயின்ஸ். ப்ரிலிம்ஸை வந்து மார்க்கே கன்சிடர் பண்ண மாட்டாங்க. மெயின்ஸில் 2 லெவலில் நடக்குது. ஒன்று வந்து அப்ஜெக்டிவ், இன்னொன்று வந்து டிஸ்கிரிப்டிவ் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் அப்புறம் பர்சனல் இன்டர்வியூ ஒரு 20 மார்க்கு, 50 மார்க்குக்கு. சரியா? குரூப் எக்ஸசைஸ் அதெல்லாம் சேர்த்து இது ஒரு 50 மார்க். மெயின்ஸ்லேயும் இன்டர்வியூலையும் வர்ற மொத்தத்தையும் வச்சு தான் ரேங்க் போடுவாங்க. அதில் முதல்ல வர 1500 பேருக்கு வேலை. அவ்வளோதான். ஓசி கேட்டகரியில் வர்ற 500 பேருக்கு, பிசியில் வர முதல் 200 பேருக்கு, எம்பிசியில் வர முதல் 100 பேருக்கு, எஸ்சிஎஸ்டியில் வர முதல் அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. கவர்மெண்ட் ஜாப் எல்லாமே அப்படி தான். அந்த டாப் ரேங்க் வருதான்னு நம்ம பார்க்கணும். அவ்வளோதான். புரியுதா? நம்ம எப்படி பண்ணணும்னா, இப்போ இந்த வருஷம் எஸ்பிஐ பிஓ எழுதுறீங்களா? ஓகே, 100க்கு 60 மார்க் கட் ஆஃப் வச்சாங்க, நம்ம 40 எடுத்தோம் அப்படின்னா தப்பு இல்லை. நெக்ஸ்ட் இயர் 1 இயர் உட்காந்து படிக்கிறோம், சின்சியராக படிக்கிறோம், 60 வர்றதுக்கு பதில் 58 வருது அப்படின்னா நம்ம ஓகே, நம்ம ரேஸில் இருக்கோம், ஆனால் இன்னொரு வருஷம் படித்து தான் ஆகணும் போல இருக்குது அப்படின்ட்டு படிக்கணும். இல்லை நமக்கு வந்து 40 வந்தது, இந்த முறை 35 வருதுன்னு வச்சுக்கோ, கவர்மெண்ட் எக்ஸாம் பக்கமே தலை வச்சு படக்கூடாதுன்ட்டு நம்ம போய் ப்ரைவேட்டில் ஒழுங்காக வேலை செய்யணும். வேலை செஞ்சிங்கன்னே நான் படிக்கிறேன், அந்த பிஸ்னஸ்லாம் ஒத்து வராது. நிறைய பேர் அப்படி தான் வந்து பாதி விஷயம் இழக்கிறது. டக்குன்னு ஒரு 10,000 ரூபாய்க்கு வேலை கிடைக்குதுன்னு போயிடக்கூடாது. அந்த வேலை எப்போனாலும் கிடைக்கும்ல. இப்போ உங்கள் ஸ்கில் சார்ந்த ஒரு வேலைன்னு வச்சிங்களேன், இப்போ இன்ஃபோசிஸில் வேலை செய்யணும் அப்படின்னா டிகிரி முடித்த அடுத்த மாதமே நீங்கள் போனால் தான் அந்த வேலை கிடைக்கும். இப்போ 2026 டிகிரி முடிக்கிறீங்கன்னா 27க்குள்ளே நீங்கள் உள்ளே வந்துடணும். 27 முடிக்கிறாங்கள அந்த பசங்க, அவங்க உள்ளே வந்துட்டாங்கன்னா உங்களுக்கு அந்த வேலை கிடையாது. அதுக்கப்புறம் நீங்கள் நினச்சாலும் உள்ளே போக முடியாது ஐடி கம்பெனிக்குள்ளே. அந்த ஸ்கில் அந்த மாதிரி. சரியா? வச்சுருங்க சார். அதுதான் பாயிண்ட்டு இங்கே, அதுதான் அவங்க சொல்ல வராங்க. சரியா? ஸோ அப்போது அந்த ஸ்கில்லு. ஆனால் நீங்கள் ஏதோ ஒரு வேலைக்கு போகிறீங்கன்னு வச்சுங்க, அந்த வேலையை எப்போ செய்யலாம்? எப்போனாலும் போகலாம்ல. இப்போ ஏர்டெல் ஷோரூமில் வேலை செய்யணும் அப்படின்னு எடுத்துக்கலாம், சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு. ஏர்டெல் ஷோரூமில் வேலை டிகிரி முடித்து வந்தால் தான் எடுப்பேன் அப்படின்னு சொல்ல போகிறானா என்ன? இல்லை. ஒரு கடை ஆரம்பிக்க போகிறீங்க, ஒரு விஷயம் பண்ண போகிறீங்க, இது எல்லாமே நீங்கள் பண்ணலாம். அது எல்லாமே ஒரு வருஷம் கழிச்சு பண்ணலாம், தப்பே இல்லை. அப்போ அந்த 1 இயர் முயற்சி பண்ணி பார்க்குறது, அதை காலேஜ் படிக்கும் போதே கொஞ்சம் ட்ரை பண்ணி ரெடி ஆகிட்டு ஒரு 6 மந்த்ஸ் முழு முயற்சியாக தங்கி பார்க்குறது, இல்லைனா விட்டுறலாம், தப்பே இல்லை. அதான் சொல்ல வரேன். நெக்ஸ்ட் ஸோ என்றைக்கு டேட் கொடுத்துருக்காங்க? ஜூன் 28 அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்தது. லாஸ்ட் டேட்டு ஜூலை 8. நம்ம இப்போ ஆகஸ்ட்டில் இருக்கோம். போன மாதம் வந்த வேகன்சி இது. அப்போ இதே மாதிரி நெக்ஸ்ட் இயர் வரும்ல, அதுக்கு அடுத்த வருஷம் வரும்ல, 30 வயசு வரைக்கும் எழுதலாம் இல்லையா? அப்போ ஏன் ட்ரை பண்ணி பார்க்கக்கூடாது? அவ்வளோதான். நோட்டிஃபிகேஷன் எஸ்பிஐ பிஓ நோட்டிஃபிகேஷன் போட்டிங்கன்னா
ஒரு 30-40 பக்கத்துக்கு வரும் பிடிஎஃப். அதை பிரேக் பண்ணி நான் இப்படி கொடுத்துருக்கேன், அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. நெக்ஸ்ட், போன வருஷம் வந்த ஐபிபிஎஸ் கிளர்க்கு 2025 என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். இந்த 11 பேங்க் தான் கவர்மெண்ட் பேங்க்ஸ்ன்னு சொல்கிறாங்க. நம்ம டெய்லி பார்க்குற ஏதோ ஒரு பேங்க் தானே இது. பேங்க் ஆஃப் பரோடா, கனரா பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கு, யூகோ பேங்க், இந்தியன் பேங்க், இதெல்லாம் சேர்ந்த, இது எல்லாத்துக்கும் சேர்ந்தது தான் ஐபிபிஎஸ் அப்படின்னு அவங்க கண்டக்ட் பண்ணுறது. சரியா? நெக்ஸ்ட், நோட்ஸ் எடுத்துக்குங்க நடுவில். ஆனால் இந்த பிபிடி இங்கே தான் இருக்குது, இந்த சிஸ்டமில் தான் இருக்குது. நீங்கள் அப்புறம் உட்காந்து கூட நீங்கள் அதை பார்த்துக்கலாம். ஸோ ஐபிபிஎஸ் கிளர்க் ரெக்ரூட்மெண்ட், இன்ஸ்டியூட் ஆஃப் பேங்கிங் பர்சனல் செலெக்ஷன் அப்படின்னு அவங்க கண்டக்ட் பண்ணுறாங்க. எவ்வளோ வேகன்சி? லாஸ்ட் இயரு 10,000 வேகன்சி. சரியா? தமிழ்நாட்டில் மட்டும் வேலை செய்யணுன்னா நீங்கள் 900 வேகன்சிஸ் இருக்குது. தமிழ்நாட்டிலேயே வேலை செய்யணுன்னா, இந்தியா ஃபுல்லாக எங்கே வேணால் வேலை செய்யலான்னா 10,000 வேகன்சிஸ் இருக்குது நமக்கு. கரெக்டாக? நெக்ஸ்ட்டு, இவங்க என்ன போட்டிருக்காங்க? 20லேருந்து 28க்குள்ளே, அது 30 வயசுக்கு போட்டதுனால இது 28 வயசு தான். அதே மாதிரி 31, 33 தான். 24,000லேருந்து 64,000, பெரிய டிஃப்ரென்ஸ் ஒன்றும் இல்லை. 40,000லேருந்து 80,000, இது 24,000லேருந்து 60,000. கிளர்க் வேலையும் டிகிரி தான் குவாலிஃபிகேஷன். சரியா? ஒரு டிகிரி படிச்சிருக்கணும். ஒரு 35,000 40,000 எடுத்த உடனே கையில் சம்பாதிக்க முடியும் இல்லையா? அதுக்கப்புறம் நம்ம நீ பிஸ்னஸ் பண்ணு வேணாம்ல, இது பண்ணிக்கிட்டே பண்ணு, யார் வேணாங்கிறா? 4 பேரை வச்சு பண்ணு. ஆனால் அந்த வாய்ப்பு உனக்கு கிடைக்கும் இல்லையா? அதுதான் இங்கே பாயிண்ட், வேறு எதுவும் இல்லை. நெக்ஸ்ட், என்ன கொடுத்துருக்கான்? ப்ரிலிம்ஸில் அதே தான். அந்த எக்ஸாமுக்கும் இந்த எக்ஸாமுக்கும் ஒரு வித்தியாசமும் இல்லை. நீ தனியாக ப்ரிப்பேர் பண்ணணும்னு ஒன்றுமே கிடையாது. அதுதான் நான் சொல்ல வரேன். ப்ரிப்ரேஷன் ஒன்று தான். சரியா? அதே இங்கிலீஷு, அதே நியூமரிக்கல் எபிலிட்டி, அதே ரீசனிங் எபிலிட்டி. நெக்ஸ்ட்டு, அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்போ வந்துருக்கு? ஆகஸ்ட் 1ஆம் தேதி 2025. இப்போ இதே மாதிரி இந்த மாதம் வந்திருக்கும் கிளர்க்கு. நான் இன்னொன்று அப்டேட் பண்ணல. அப்டேட் பண்ணால் அதே தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு, ஸோ ப்ரிலிமினரி எப்போ கண்டக்ட் பண்ணுறாங்க? அக்டோபர் 2025 பண்ணாங்க. பாருங்கள், நவம்பர்லேயே உடனே அக்டோபர்லேயே உடனே ரிசல்ட் வந்துடும். நவம்பர்லேயே நீங்கள் மெயின் செய்திருவீங்க. அலாட்மெண்ட்டே உங்களுக்கு மார்ச்சில் கையிலே வந்துடும் அப்படின்றாங்க. இந்த எக்ஸாம் சைக்கிளே அப்படி தான். எக்ஸாம்ஸ் ஜூன்லேருந்து டிசம்பருக்குள்ளே நடக்கும். எல்லா பேங்க் எக்ஸாமும் ஜனவரிலேருந்து ஜூனுக்குள்ளே உங்களுக்கு அங்கே ட்ரைனிங்கு இதெல்லாமே அதே ஒரே டீம் தான் அதை பண்ணுது. பிளேஸ்மெண்ட்ஸ் அண்ட் ட்ரைனிங் செலக்ட் பண்ணி ட்ரெயின் பண்ணிவிட்டு உங்களை பேங்க்குக்கு அனுப்பிட்டு அடுத்த டீம் செலக்ட் பண்ணுவோம். இப்படி தான் நடக்கும். பேங்கிங் எல்லாமே 12 மாதத்துக்கு ஒரு தடவை நடக்கும். இன்சூரன்ஸ் எல்லாமே ஒரு 14 மாதம். அந்த சைக்கிள் அவங்கள வேலைக்கு அனுப்பிட்டு தான் உங்களுக்கு இன்னொரு பேட்ச் எடுப்பாங்க. அதான் ரூல். அப்படி தான் பண்ணுவாங்க. அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. சரியா? நெக்ஸ்ட்டு, எல்ஐசியில் என்ன போட்டிருக்கான் அப்படின்னு பார்ப்போம். எல்ஐசியில் லாஸ்ட் இயர் மேனேஜர் போஸ்ட்டுக்கு 350 வேகன்சி இருந்தது. சரியா? இந்தியா ஃபுல்லாக 350 வேகன்சி தான். இதுக்குன்னு தனியாக படிக்க முடியாது. நான் தான் சொல்ல வரேன். நான் எல்ஐசியில் வேலைக்கு போகிறேன் அப்படின்னு படிக்க முடியாது. என்னன்னு பார்ப்போம். நெக்ஸ்ட்டு, எவ்வளோ போட்டிருக்கான்? எஸ்பிஐபிஓவோட அதிகம் இன்சூரன்ஸில் மேனேஜர் போஸ்ட்டுக்கு 88,000லேருந்து 1,69,000. இதுதான் என்னோடய பேசிக் பேன்றாங்க. கையில் 1,26,000 மாதம் கொடுப்பேன்றான். அவனே ப்ராக்கெட்டில் போட்டது. அந்த வார்த்தையை அப்டேட் காப்பி பண்ணி போட்டிருக்கேன் நான். எல்ஐசியில் மேனேஜருக்கு 1,26,000 மெட்ரோ சிட்டியில் நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்கன்னா அப்படின்னு அவனே ப்ராக்கெட்டில் நீங்கள் நெட்டில் போட்டு பார்த்துக்கலாம். ஒரு டிகிரி, அவ்வளோதான். ஏன் நம்ம இதுக்கு எம்பிஏ படிக்கணும்? ஏன் இதுக்கு எம்காம் படிக்கணும்? ஏன் இதுக்கு ஹையர் டிகிரி படிக்கணும்? படித்தா நமக்கு 2,000 எக்ஸ்ட்ரா தருவாங்களா சம்பளம் அப்படின்னா படிக்கலாம். இல்லைனா என்ன இருக்குது? ஒன்றும் கிடையாதுல்ல. அப்போ அந்த ட்ரை பண்ணி பார்த்துட்டு அப்படி இல்லைன்னா நம்ம ஏதோ ஒரு ப்ரொஃபஷன் போகணுன்றதுக்காக ஹையர் டிகிரி படிக்கலாம். யூஜி படிக்கிறவங்களுக்கு நான் கொடுக்குற சஜஷன், அந்த 1 இயர் படிச்சுட்டு இப்போ எம்பிஏ படிக்கிறேன்னு ஒருத்தர் சொல்கிறாரு. அந்த எம்பிஏவே பி ஸ்கூலில் படிக்கணும். ஃபஸ்ட்டு எய்ம் அப்படி வைக்கணும் நம்ம. சரியா? அந்த ஐஎம்பி ஐஎம்சி அதான் பி ஸ்கூல்னு சொல்லுவாங்க, பிஸ்னஸ் ஸ்கூல்னு சொல்லுவாங்க. அப்புறம் இங்கேயே திருச்சியில் என்ஐடி இருக்குல்ல, அது அந்த மாதிரி படிக்கணும். அது கீழே வரணும். அது கீழே தான் தமிழ்நாடு காலேஜஸ். அதுக்கே ஒரு எக்ஸாம் இருக்குது, டான் செட்டுன்னு ஒரு எக்ஸாம் இருக்குது. இந்த எக்ஸாம் படிச்சிங்கன்னா அந்த எக்ஸாம் ஈஸி, பயங்கர ஈஸியாக இருக்கும். டான் செட்
டான்செட் படித்து நீங்கள் வந்து கவர்மெண்ட்டில் இப்போ அண்ணா யூனிவர்சிட்டியில் படிக்கலாம், பிஎஸ்சியில் படிக்கலாம். இதெல்லாம் தான் தமிழ்நாட்டில் இருக்கிற பெரிய MBA காலேஜஸ். இப்போ அதில் படிச்சிங்கன்னா வேலை வாய்ப்பு 60 பேர் படிக்கிறாங்கன்னா 50 பேருக்கு வேலை கிடைக்கும். இங்கே லோக்கலில் படித்தோன்னா 60 பேர் படித்தாங்கன்னா 10 பேருக்கு தான் வேலை கிடைக்கும். அவ்வளோதான் வித்தியாசம். என்ட்ரி தான் முக்கியம். இங்கே பெரிய கம்பெனிஸில் நம்ம என்ட்ரி ஆகணும்னா அதுக்கு பெரிய காலேஜில் இருந்தால் தான் என்ட்ரி ஆக முடியும். சின்ன காலேஜில் போனீங்கன்னா நீ அடிபட்டு உதப்பட்டு தான் பெரிய ஆள் ஆகணும். ஆக முடியாதுன்னு சொல்ல, ஆனால் ரொம்ப ஸ்ட்ரகிள்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். அதை ஈஸி பண்ணிடும். அதுக்கு ஒரு வருஷம் உட்காந்து படிக்கலாமே, தப்பே இல்லையே. அதுதான் சொல்ல வருது. சரியா? நெக்ஸ்ட்டு IBPS கிளர்க்குக்கும் SBI POக்கும் LICக்கும் என்ன டிஃப்ரென்ஸு? ஒன்றும் கிடையாது. அதே தான். ஏன்னா மினிமம் குவாலிஃபைங்னு ஒன்று எக்ஸ்ட்ராவாக வச்சுருக்கான். இந்த மாதிரி ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் இந்த 40 எக்ஸாமே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன மாற்றங்கள் இருக்கும். காமன் ஆனால் 70% சேம் சிலபஸ் தான். சரியா? அதே தான். ரீசனிங், கரண்ட் அஃபேர்ஸ், எக்ஸ்ட்ராவாக இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் எல்லாத்துலேயுமே இன்சூரன்ஸ் அண்ட் ஃபைனான்ஷியல் மார்க்கெட்டிங் அனாலிசிஸ் அப்படின்னு அது ஒரு புக்கு. அது ஈஸி தான். கஷ்டமே அந்த 3வது 1வது தான். மேக்ஸ் ரீசனிங் தான் கஷ்டம். அவ்வளோ ஈஸி கிடையாது. ஆனால் உட்காந்து படித்தா புரியாமல் இருக்காது, அதில் டவுட்டே கிடையாது. நான் தான் திருப்பி சொல்கிறேன், புரியும். ஆனால் ப்ராக்டிஸ் இல்லைன்னா அது பண்ண முடியாது. இன்றைக்கி தான் அவ்வளோ வீடியோஸ் இருக்குது, அவ்வளோ யூடியூப் இருக்குது, அவ்வளோ இருக்குது, ஆன்லைன் உலகம் ஓப்பனில் இருக்குது. உட்காந்து பண்ணுறோமா அதான் கேள்வி. நெக்ஸ்ட் அதே தான். அவன் மெயின்ஸ் டிஸ்கிரிப்டிவ் டெஸ்ட்டு வெறும் குவாலிஃபைங் தான் இது. நெக்ஸ்ட் லாஸ்ட் இயர் ஆகஸ்ட் 16 லாஸ்ட் டேட்டு. செப்டம்பர் 8 ஆகஸ்ட் 16 அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு. செப்டம்பர் 8 நடந்தது. நேரம் அந்த 350 பேர் செலக்ட் ஆகிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ப்ரிலிம்ஸ் வந்து 3 அக்டோபர் நடந்தது. நவம்பரில் மெயின்ஸ் நடந்தது. இதுதான் LIC AAO எக்ஸாம்ஸ். ஓகே. SSCயில் ஒன்று பார்த்துருவோம். இன்சூரன்ஸ் பேங்க் பார்த்துட்டோம், இன்சூரன்ஸ் பார்த்துட்டோம். SSCயில் IB இந்த உளவுத்துறைன்றாங்கல்ல. எந்த பிரச்சனை வந்தாலும் உளவுத்துறை, CBI கூப்பிடு, IB கூப்பிடு அப்படின்றாங்க. நம்ம தெருவிலே இருப்பாங்க. திருச்சியிலே ஒரு 100 பேராவது IBயில் வேலை செய்வாங்க. நமக்கு தெரிஞ்சு பயங்கர க்ளோஸாக வாரம் நீங்கள் வெள்ளிக்கிழமை பள்ளிவாசலில் பார்க்கறவங்களா இருப்பாங்க. ஆனால் அவங்க IBயில் வேலை செய்கிறாங்கன்னு நமக்கு தெரியாது. நான் ஏதோ ஒரு வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இன்டெலிஜென்ஸ் பியூரோவில் செலெக்ஷன் ஆன பிறகு அந்த மாதிரி தான் இருப்பாங்க. அவங்களுக்கு ஆஃபீஸு அந்த மாதிரிலாம் கிடையாது, தனியாக வேறு மாதிரி நடக்கும். ஸோ IBயில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் வந்து 10,000 வேக்கன்சி வந்தது. 3,700 ஆஃபீஸர் ரேங்க்கு, ஒரு 6,000 வந்து அது கீழ் ரேங்க்கில். எல்லாத்துலேயுமே இந்த 2 ரேங்க் வரும், கிளர்க்கு, மேனேஜர், அந்த மாதிரி 3,700 வேக்கன்சி வந்தது IBயில். குரூப் C ஆஃபீஸர்னு சொல்கிறாங்க. குரூப் A வந்து IAS IPS சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்து குரூப் B, இது வந்து குரூப் Cன்றாங்க. சரியா? மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் கீழே வரும். நெக்ஸ்ட்டு ஸோ 44,000 1,42,000. இதான் வந்து அவனும் என்ன கேட்குறான், ஒரு டிகிரி. இது மாதிரி SSCயில் அப்பப்போ ஒரு கால்ஃபேர் வரும், ஜென்ரலாக ஒரு கால்ஃபேர் வரும். SSC CGL டிகிரி போஸ்ட்டு, 10th போஸ்ட்டுன்னு. அது இல்லாமல் டிபார்ட்மெண்ட் ஸ்பெசிஃபிக்காக ஒரு டிபார்ட்மெண்ட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்கவங்க தனியாக ஒரு எக்ஸாம் வச்சு எடுப்பாங்க. எங்களுக்கு ஒரு 1000 பேர் வேணும் எடுத்துக்கொடு அப்படின்னு SSC கிட்ட சொல்லுவாங்க. SSC வச்சு எடுத்து கொடுப்பாங்க. இதுதான் SSCயோட வேலை தான், சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வேலைக்கு ஆள் எடுக்கிறது. சரியா? இவன் என்ன கேட்குறான், ஃபர்ஸ்ட் ரவுண்டில் 20 மார்க் கரண்ட் அஃபேர்ஸ், 20 மார்க் ஜென்ரல் ஸ்டடீஸ், 20 மார்க் குவான்ஸு, 20 மார்க் ரீசனிங், 20 மார்க் இங்கிலீஷ். புரியுதா? அந்த ஜென்ரல் ஸ்டடீஸ்ன்றாங்களா, அதுதான் 6வதுலேருந்து 10வதுல. சயின்ஸு, சோஷியல் சயின்ஸ், ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபி, அவுரங்கசீப் என்ன பண்ணார், இது என்ன பண்ணார், அது என்ன பண்ணார், அது அந்த கேள்வி தான். இந்தியன் ஹிஸ்ட்ரி என்ன அப்படின்றது. சரியா? அப்போ அதுக்கு இந்த பேங்கிங் இன்சூரன்ஸ் படித்தா நீங்கள் ஸ்கூல் புக்கில் மேக்ஸ் தவிர்த்து வேறு எதுவும் படிக்க தேவை, மேக்ஸ் இங்கிலீஷ் தவிர்த்து. ஆனால் இதே SSC ரயில்வே படிக்க போகிறீங்கன்னா ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபி இதெல்லாம் படித்தாகணும். ஆனால் 4 கொஷின் தான் வரும். TNPSC படிக்கிறீங்கன்னா அதுதான் முழுக்க படிக்கணும். ஏன்னா அதுதான் 75 மார்க்கு வரும். அவ்வளோதான் வித்தியாசம். நான் தியரியில் ஸ்ட்ராங்குன்னு நினைக்கிறீங்கன்னா TNPSC அந்த மாதிரி படிக்கணும். மேக்ஸ் என்னால் சமாளிச்சிட முடியும்னு நினச்சிங்கன்னா மட்டும்தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்குள்ளே வரணும். பட் அந்த 2 மாதம் ஒதுக்கி பார்க்கணும். அதுதான் நான் சொல்கிறேன். நமக்கு அப்போது ஒரு டீச்சர் வந்து நமக்கு கரெக்டாக அமைஞ்சிருக்க மாட்டாங்க. கரெக்டாக நம்ம ஏன் படிக்காமல் போயிருப்போம்?
கரெக்டான சூழ்நிலை அமைஞ்சிருக்காது. அப்போ நம்ம வந்து அந்த டைமில் நமக்கு வந்து யாரோ ஒரு டீச்சர் நம்மளை மிரட்டிட்டு இருப்பாங்க. அதனால் அந்த சப்ஜெக்ட் மேலே நமக்கு ஒரு வெறுப்பு வந்துட்டுருக்கோம். அப்படியே விலகிட்டு இருப்போம். அதெல்லாம் நடந்திருக்கும். காலேஜ் நமக்கு எதை சொல்லித் தருது அப்படின்னா, எது வேணாலும் படிக்கலாம். எந்த எக்ஸாம் வச்சாலும் சரி. நம்ம என்ன பண்ணுறோம், ஏதோ ஒரு ரெஃபரன்ஸ் புக்கு படித்து எப்படியோ எக்ஸாம் எழுதுறோம்ல, அப்போ நமக்கு அந்த ஸ்கில் வந்து காலேஜ் சொல்லி கொடுத்துரும். அந்த ஸ்கில்லை நம்ம இப்போ எடுத்துன்னு போய் ஸ்கூலுக்கு அப்ளை பண்ணோம்னா புரிஞ்சிடும். யாரோட ஹெல்ப்பும் இல்லாமல் புரியும். 6th புக்கு 7th புக்கோ 8th புக்கோ கண்டிப்பாக என்னோட ஹெல்ப் உங்களுக்கு தேவைப்படாது. உங்களுக்கே புரியும். உட்காந்து படிக்கணும். ஏதாவது தெரியலனா அந்த கொஷின் இன்றைக்கி அப்படியே போட்டிங்கன்னா யூடியூப்பில் வீடியோவாக வரப்போகுது. தமிழில் சொல்கிறாங்க, தெலுங்கில் சொல்கிறாங்க, அரபிக்கில் சொல்கிறாங்க, எல்லா லாங்குவேஜ்லேயும் சொல்கிறதுக்கு இருக்குது. அப்போ ஏன் நம்ம அதை பண்ணக்கூடாது? சரியா? ஸோ மெயின்ஸில் ஒரு எஸ்ஏ எழுத சொல்கிறான், இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷன், ஒரு லாங் ஆன்சர், இவ்வளோ தான். டயர் 2. டயர் 3 இன்டர்வியூ, 3 டயரு. போன ஆகஸ்ட் 22க்குள்ளே லாஸ்ட் டேட்டு. நெக்ஸ்ட் ஸ்லைட். அவ்வளோதான். இதான் வந்து எக்ஸாம்ஸ் பற்றிய ஒரு குட்டி குட்டி இன்ட்ரொடக்ஷன். எல்லா எக்ஸாம்ஸ்லேயும் என்ன கேட்குறாங்க, என்ன இருக்கும் அப்படின்றது. யூபிஎஸ்சினா 2 பேப்பர். ஒரு பேப்பர் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ். யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி வந்து என்னென்னா 75 மார்க் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸு, 20 மார்க் வந்து மேக்ஸ் வரும். மேக்ஸ் இல்லாமல் வராது. எல்லா எக்ஸாமுக்கும் மேக்ஸ் இருக்குது. 20-25 மார்க்காவது மேக்ஸ் வரும். ஆனால் அந்த மாதிரி வரும். அதுதான் வாட் நெக்ஸ்ட், நம்ம என்ன பண்ணணும். ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா, கவர்மெண்ட் ஜாபோ ப்ரைவேட் ஜாபோ, இந்த ஃபஸ்ட்டு ரவுண்ட் எக்ஸாமுக்கு நீங்கள் படித்து தான் ஆகணும். அந்த ஃபஸ்ட் ரவுண்டு தான் 80% எலிமினேட் பண்ணுறதுக்கான எக்ஸாம். அதான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ரியாலிட்டின்னு சொல்கிறாங்க. எந்த ஒரு பெரிய வேலைக்கு போகணுன்னாலும், இப்போ நான் பரோட்டா மாஸ்டர் ஆகணும்னு வச்சுக்கோ, என்ன பண்ணுவாங்க? பரோட்டா மாஸ்டர் ஆகணும்னா என்ன பண்ணணும்? பரோட்டா போட தெரியணும், அவ்வளோதானே. நான் போய் ஒரு கடையில் கேட்குறேன்னு வச்சுக்கோ, பரோட்டா போட்டுக்கா அப்படின்னு சொல்ல போகிறான். இன்ட்ரி பண்ணுவான். என்ன ஏற்கனவே வேலை செஞ்சுருக்கேப்பா அப்படின்னு கேட்பான். ஆமாம், நான் செஞ்சுருக்கேன், இந்த கடையில் செஞ்சுருக்கேன், இல்லை எங்கள் அப்பா செய்வார், நான் பார்த்துருக்கேன், நான் உனக்கு செஞ்சு காமிக்கிறேன், அவ்வளோதான். ஒரு பரோட்டா போடு, நல்லா போட்டிங்கன்னா உனக்கு வேலை, இல்லைன்னா கிடையாது. வேக்கன்சி இருந்தால் எடுத்துப்பான், இல்லைப்பா ஆள் இருக்காங்க ஆல்ரெடி அப்படின்னு அனுப்பிச்சிட போகிறான். இவ்வளோ தான். நான் இன்டர்வியூவை ஸ்ட்ரெயிட்டாக இன்டர்வியூ நடக்கும். சின்ன வேலைக்கு போகிறோன்னா ஸ்ட்ரெயிட்டாக இன்டர்வியூ நடக்கும். ஸ்ட்ரெயிட்டாக உங்களை வேக்கன்சி இருக்கான்னு கேட்பாங்க, போயிடும். அப்போ பெரிய வேலைக்கு போகணுன்னா நீங்கள் 2-3 ஹடில் தாண்டி போகணும். அதுக்கு இந்த ஃபஸ்ட் ரவுண்ட் ரியாலிட்டியை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். எலிமினேட் பண்ணுவாங்க. எந்த வேலை வேணாலும் சொல்லுங்கள். நீங்கள் கவர்மெண்ட்டில் எந்த ஜாப் வேணால், டிஆர்பி எக்ஸாமாக மேக்ஸ் படிக்கணும், டிஆர்டிஓ எக்ஸாமாக மேக்ஸ் படிக்கணும், அப்துல் கலாம் மாதிரி ஆகணுமா மேக்ஸ் படிக்கணும். ஃபஸ்ட் ரவுண்டு நீங்கள் பாஸ் பண்ணால் தான் செகண்ட் ரவுண்டில் உங்கள் ஸ்கில்லையே நீங்கள் காமிக்க முடியும். இன்ஃபோசிஸ் எக்ஸாமாக மேக்ஸ் படிக்கணும், சிடிஎஸ்ஸா டிசிஎஸ்ஸா எல்லாத்துலேயும் ஃபஸ்ட் ரவுண்டு இங்கிலீஷு மேக்ஸ். பேங்க் எக்ஸாம்லேயும் அதுதான். அப்போ உங்களோட எய்ம் அதில் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை ஏன் பண்ணக்கூடாது? சரி, பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? பண்ணுங்கள், யார் வேணாங்கிறா. இந்த ஸ்கில் இல்லாமல் பண்ணால் சர்வைவல் ஆக முடியாது. அந்த திறன் வேணும். ஃபாஸ்ட்டாக கேல்குலேட் பண்ணுற திறன் வேணும். பிஸ்னஸில் நல்லா ஒரு பார்ட்டியாக ஒன்றுமே படிக்காதவங்களாக இருப்பாங்க, ஆனால் அவங்க பயங்கர ஃபாஸ்ட்டாக அதை விஷயத்தை பண்ணாமல் அதில் திறமசாலியாக ஆக முடியாது. அதுதான் 2வது பாயிண்ட்டாக சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ அனாலிட்டிக்கல் ப்ரெசிஷன்றாங்க. இந்த மேக்ஸ் எதுக்காக படிக்கணும் அப்படின்னா, பியாண்ட் கால்குலேஷன் காக்னிட்டிவ் க்ரோத்துன்றாங்க. அந்த ஸ்கில் வந்து பயங்கரமாக வந்து இம்ப்ரூவ் ஆகுது மேக்ஸ் படித்தா அப்படின்றாங்க. அதனால தான் மேக்ஸ். ஆனால் உங்களை மேக்ஸ்ன்றது சைன் தீட்டா காஸ் தீட்டாவோ டிஃப்ரென்ஷியலோ இன்டெக்ரலோ படிக்க சொல்ல நான். அது இல்லை. அல்ஜீப்ரா கூட தேவையில்லை, எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் கியூப் எதுவுமே தேவையில்லை. அதுக்கு முன்னாடி இருக்கிற மேக்ஸை தான் படிக்க சொல்கிறாங்க. சரியா? ஸோ அந்த காக்னேட்டிவ் ஸ்கில் வந்து உங்களுக்கு இருந்தது அப்படின்னா அக்யூரசி ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும், டெசிஷன் மேக்கிங் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும், ஸ்ட்ராட்டஜிக்கலாக திங்க் பண்ணுறதுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றாங்க. அந்த அந்த ஒரு விஷயத்தை நார்மலாக பண்ணுறதுக்கும் இப்படி ஒரு எக்ஸாம் எழுதி வர்றவங்க பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது அப்படின்றாங்க. அந்த ஸ்கில் அவ்வளோதான். அப்புறம் ஸ்பீட் அண்ட் ஸ்டாமினா வந்து ஹை ப்ரெஷர் கார்ப்பரேட் என்விரான்மெண்ட்டோ கவர்மெண்ட் என்விரான்மெண்ட்டோ அதை வித்ஸ்டாண்ட் பண்ணுற கெப்பாசிட்டியை இந்த ரீசனிங் ஸ்கில்லும் குவான்ஸ் ஸ்கில்லும் தருது அப்படின்றாங்க. அப்போ அதை நம்ம வந்து கண்டிப்பாக நம்ம வளர்த்துக்கணும் வாழ்க்கையில், எந்த ஒரு விதத்தில் பெரிய ஆள் ஆகணுன்னாலும். நெக்ஸ்ட். சரியா? இதுதான் அந்த டாபிக்ஸ், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடோட டாபிக்ஸ். லைப்ரரி இருக்கா இங்கே நம்மதில்? என்னப்பா, நம்ம இல்லைன்னா உருவாக்கிப்போம், அவ்வளோதான். சரியா? ஒன்றுமே இல்லை. இந்த புக்கு ஒரு 10 புக்கு வாங்கி வச்சுக்கணும், வெவ்வேறு ஆத்தரோடது.
ரீசனிங்கில் ஒரு 10 புக்கு, நம்ம எல்லாம் சேர்ந்து வச்சுக்கிட்டு அதை உட்காந்து படிக்க வேண்டியது தான், அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடில் அவங்க என்னென்ன டாபிக் போட்டிருக்காங்க? அரித்மெட்டிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜஸ் எப்போ படித்தது? 7th 6th இல்லைனா 7th இருக்கும். ஆவரேஜஸ், ரேஷியோ ப்ரொபோர்ஷன், இன்ட்ரெஸ்ட், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் 8வது படிச்சுப்போமா? அப்படியே கீழே வாங்க. டைம் அண்ட் ஒர்க், டைம் ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸ், ட்ரெயின் ப்ராப்ளம்ஸ், போட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்ஸ், இதுவுமே 7th 8th சிலபஸ் தான். அப்படியே ரைட்டில் வாங்க. கிராஃபு, பை சார்ட்டு, அப்புறம் கேஸ்லெட்ஸு, ஏரியா வால்யூம். ஏரியா வால்யூம் 10th படிச்சிருப்போம். அதுக்கப்புறம் அது கீழே சிம்பிளிஃபிகேஷன் 6வது படித்தது, நம்பர் சீரீஸ், லெட்டர் சீரீஸ் 6வது 7வது, எல்சிஎம் ஹெச்எஃப் 7வது, பேசிக் அல்ஜிப்ரா ஈக்குவேஷன்ஸ், அதுக்கப்புறம் ஃப்ராக்ஷன்ஸ், டெசிமல்ஸ் 6வது 7வது. இவ்வளோ தான். இதுதான் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட். 30 டாபிக் இருக்கும். 30 டாப்பிக்கில் முடிச்சிட்டிங்கன்னா 100% உங்களுக்கு வேலை கிடச்சிடும். ஃபஸ்ட் ரவுண்டில் இன்டர்வியூவில் ஃபெயில் ஆனாலும் அட்லீஸ்ட் செகண்ட் ரவுண்டில் அது என்ன பண்ணணும்னு நீங்கள் ரெடி ஆகிடுவீங்க. ஃபஸ்ட் ரவுண்டே கிளியர் பண்ணலனா தான் பிரச்சனை. அப்போது இதுதான் வந்து அவங்க எதிர்பார்க்குறது. இதுக்கு வந்து பேசிக் புக்ஸ் இருக்குது. ரொம்ப ஃபேமஸ் பார்த்தீங்கன்னா ஆர்எஸ் அகர்வால்னு ஒரு புக்கு பார்த்துருக்கீங்களா யாராவது? குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் பை ஆர்எஸ் அகர்வால் அப்படின்னு நெட்டில் போட்டிங்கன்னா வரும். எந்த ஓல்டு மார்க்கெட் போனீங்கனாலும் ஒரு 100 புக்காவது இருக்கும். குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் பை ஆர்எஸ் அகர்வால் அப்படின்னு. அது இல்லாமல் நீங்கள் எந்த புக் வாங்கினாலும் ஓகே தான். எனக்கு ஜஸ்ட்டு நான் சும்மா சொல்கிறேன். ஆர்எஸ் அகர்வால்ன்றது ஒரு ஃபேமஸான புக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு இதுதான் ரீசனிங்னு நான் சொன்னது. லீனியர் அரேஞ்ச்மெண்ட், நேராக உட்கார வைக்கிறது. எந்த 3வது ரைட்டில் ஒருத்தர் இருக்கான், 4வது லெஃப்ட்டில் ஒருத்தர் இருக்கான், 2 பேருக்கு நடுவில் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு கேட்பாங்க. அந்த மாதிரி. இல்லை நான் சூரியனை பார்த்து நிற்கிறேன், என்னோடய ரைட் சைடு வந்து ரைட் சைடில் இவன் இருக்கான்னா அவன் வந்து எந்த டைரெக்ஷனை பார்த்து நிற்கிறான், அந்த மாதிரிலாம் கேள்வி வரும். அது டெசிஷன் மேக்கிங். மிரர் இமேஜு, வாட்டர் இமேஜு, வாட்டரில் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு, இதில் எது என் பேர் வந்து வெவ்வேறு ரிஃப்ளெக்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதில் எது மிரர் இமேஜு எது வாட்டர் இமேஜுன்னு கேட்பாங்க. ஃபிகரு, டயக்ராம்ஸ் கொடுத்து கேட்பாங்க. பேப்பர் ஃபோல்டிங், பேப்பர் மடித்தா எப்படி இருக்கும், இந்த டயக்ராம் வந்து மடிக்கும் போது எப்படி இருக்கும், பிரிக்கும் போது எப்படி இருக்கும், இதெல்லாம் பார்த்தாலே புரியும் உங்களுக்கு. 1 மணி நேரம் உட்காந்திங்கன்னா ஒரு டாபிக் முடிச்சிடலாம். இந்த ரீசனிங்கில் இவ்வளோ பெரிய புக் இது. வெர்பல் நான் வெர்பல் ரீசனிங்னு இது ஒரு 50-60 டாபிக் இருக்குது. வெர்பல் நான் வெர்பல் ரீசனிங், இதுவும் ஆர்எஸ் அகர்வால். இவ்வளோ பெரிய புக்கு பெருசாக இருக்கும். ஆனால் 1 மணி நேரம் உட்காந்திங்கன்னா ஒரு டாபிக் பார்த்துடலாம். அந்த மாதிரி 60 டாபிக் இருக்குது. கரெக்டாக? ஆனால் அந்த டாப்பிக்கை நீங்கள் ஃபஸ்ட் டைம் எக்ஸாமில் போய் பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு புரியாது. அதான் சொல்கிறது. ஒரு முறையாவது அதை முன்னாடி நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா மட்டும்தான் அந்த எக்ஸாமில் நீங்கள் கிளியர் பண்ண முடியும். அதுதான் வெர்பல் நான் வெர்பல் ரீசனிங். அந்த டாபிக்ஸ் தான் இது. பிளட் ரிலேஷன்ஸ், டைரக்ஷன் சென்ஸு, இந்த மாதிரி. இப்போ சன் ஆஃப் சன் இன் லா அப்படின்னு சொல்கிறான்னு வச்சுங்க. யார் சன் ஆஃப் சன் இன் லா? யார்? ஆ 3-4 ஆன்சர் வந்துச்சா? சன் ஆஃப் சன் இன் லா, என்னோட சன் இன் லாவோட சன்னு. சன் இன் லா சன்னு மாற்றிக்கலாம் அந்த கொஸ்டினை. சன் ஆஃப் சன் இன் லாக்கு பதில் சன் இன் லா சன்னு மாற்றிக்கலாம். சன் இன் லா யார்? என் மருமகன், என் மகளோட ஹஸ்பண்ட். அப்போ என் மகளோட பையன். அப்போ எனக்கு என்ன வேணும்? பேரன். கரெக்டாக? இப்படி தான் வரும் கொஷின்ஸு. அதை படித்து புரிஞ்சிக்கணும். ஓகே, ஒரு உமன் சொல்கிறா, அவளோட அப்பாவோட ஒரே பொண்ணோட ஹஸ்பண்டோட பையன், அவளுக்கு என்ன வேணும் அந்த மாதிரி கேட்பாங்க. அவளோட அப்பாவோட ஒரே பொண்ணு யார்? அவள் தானே. அவளோட ஹஸ்பண்டோட பையன், அப்போ அவள் அம்மா. அவ்வளோதானே ஆன்சரு. ஆனால் கேள்வி வந்து நம்மளை ட்விஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன் அவன் நேராக சொல்ல மாட்டாளா அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்படி தான் தோணும். ஆனால் அப்படி தான் இருக்கும் கேள்வி. பிளட் ரிலேஷன்றது இதுக்கு என்ன மேக்ஸ் வேணும்? இது எதுவும் மேக்ஸ் கிடையாது, ஸ்கில்லு. அதை பிரேக் பண்ணி படித்து புரிஞ்சு 1 நிமிஷத்தில் கிரகிச்சு நீங்கள் ஆன்சர் பண்ணுறீங்களா அப்படின்னு பார்க்குறது. இந்த 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 புக்கில் எதுவுமே நம்பரே இருக்காது. நம்பர் இல்லாமல் ஆனால் ரீசனிங் ஸ்கில் அப்படின்வாங்க. சரியா? அதுதான் இது இன்இக்வாலிட்டிஸ் அதெல்லாம் சரியா? நெக்ஸ்ட். ஸோ ப்ரிப்ரேஷன் ஸ்ட்ராட்டஜி என்ன? எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லது. அதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட். டெய்லி
3 to 4 ஹவர்ஸ் கன்சிஸ்டண்ட்டாக நம்ம ஒதுக்கணும். இதுக்குன்னு ஒதுக்கணும். 1 மணி நேரம் நியூஸ் பேப்பர். 1 மணி நேரம் நியூஸ் பேப்பர். சரியா? திருச்சியில் எது ஃபேமஸான லைப்ரரி ஏதாவது இருக்கா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? வெளியே போனது இல்லையா? இப்போ கட்டிகிட்டு இருக்காங்களே ஏதோ ஒன்று புதுசாக, பெரியார் லைப்ரரியா ஏதோ ஒன்று கட்டுறாங்களே. எது கட்டுறாங்க? திருச்சியில் தானே கட்டுறாங்க. எல்லா ஊர்லேயும் பெருசு பெருசாக ஒன்று ஆரம்பித்தாங்களே டிஎம்கே கவர்மெண்ட்டில். சென்ட்ரல் லைப்ரரி கண்டிப்பாக இருக்கும். இங்கே ஒரு சென்ட்ரல் லைப்ரரி கண்டிப்பாக பெருசாக இருக்கும். ஒரு நாள் அந்த லைப்ரரிக்கு போய் பாருங்கள். சென்ட்ரல் லைப்ரரி பெருசாக இருக்கும். சென்னையிலலாம் பார்த்தீங்கன்னா அண்ணா சானிட்டரி லைப்ரரின்னு ஒன்று இருக்குது. அண்ணா நூற்றாண்டு நூலகம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி கன்னிமாரான்னு ஒரு லைப்ரரி. கன்னிமாரா பிரிட்டிஷ்காரன் கட்டினது, அண்ணா சானிட்டரி கலைஞர் பீரியடில் கட்டினது. அதே மாதிரி கோயம்புத்தூரில் ஒரு லைப்ரரி இருக்குது. திருச்சியிலையும் மதுரையிலையும் ஒன்று இருக்குதுன்னு நினைக்கிறேன். திருச்சியில் இப்போ தான் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். பட் இது இல்லாமல் சென்ட்ரல் லைப்ரரிஸ் அப்படின்றது எல்லா ஊர்லேயும் இருக்கும். திருச்சியில் நான் இது வரைக்கும் போனதில்லை, ஆனால் கண்டிப்பாக சென்ட்ரல் லைப்ரரி ஒன்று இருக்கும். அந்த லைப்ரரியில் நீங்கள் ஒரு நாள் எதேச்சியாக போங்க. எதேச்சியாக சும்மா நீங்கள் என்றைக்காவது ஒரு நாள் உங்கள் இஷ்டம், என்றைக்கு வேணால் போங்க. சென்னை வருவீங்க அப்படின்னா சானிட்டரி லைப்ரரியில் ஒரு நாள் விசிட் பண்ணுங்கள். ஒரே ஒரு நாள் காலையிலேருந்து நைட் வரைக்கும் அவங்க என்ன தான் பண்ணுறானுங்க அப்படின்னு பார்க்கணும். ஒரு 8 மாடி இருக்கும் அந்த பில்டிங். ஐடி கம்பெனி எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும். சரியா? அந்த லைப்ரரியில் என்றைக்கு நீங்கள் போனீங்கனாலும் ஒரு 2000 பேர் பார்க்கலாம். எவ்வளோ பேர்? 2000 ஸ்டூடெண்ட்ஸாக பார்க்கலாம். என்ன பண்ணுறானுங்க அவனுங்களாம் அப்படின்னு இப்போ யோசிக்கணும்ல. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 காராவது இருக்கும் அந்த லைப்ரரியில் வந்து படிக்கிறவங்க. ஆடி கார் எடுத்துகிட்டு வருவானுங்க. குறைஞ்சது ஒரு 500 டூ வீலராவது இருக்கும். இது இல்லாமல் பஸ்ஸில் வரவங்க. என்ன பண்ணுறானுங்க அந்த 2000 பேர்? என்றைக்கு வேணால் நீங்கள் போகலாம். இங்கே திருச்சி சென்ட்ரல் லைப்ரரியில் குறைஞ்சது 500 பேர் பார்க்கலாம். என்ன பண்ணுறாங்க அவங்களாம்? படிக்கிறாங்க. சரி, வீட்டிலேருந்து படிக்க வேண்டியது தானே? வீட்டில் படிக்க வேண்டியது தானே? ஒருத்தன் ஆடி காரில் வரான்னா அவன் ஏன் வீட்டில் படிக்கக்கூடாது? அவனுக்கு என்ன ஏசிக்காக வரானா? இல்லை. அப்புறம் எதுக்கு வரான் அவன்? லைப்ரரிக்கு எதுக்கு போவாங்க? என்விரான்மெண்ட் சைலண்ட்டாக இருக்கிறது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. கரெக்டாக? அது கூட நம்ம வீட்டில் உருவாக்கிக்கலாம்ல. 3 மாடியில் அப்பா வீடு கட்டி வச்சுருந்தாருன்னா ஒரு மாடி ஃபுல்லாக நான் படிக்கிறதுக்குன்னு வச்சுக்கலாம்ல. ஒரு வேளை பணக்காரனாக இருந்தால் அப்படி சொல்கிறேன் நான். அப்போ என்னென்னா சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் படிக்கும்போது நம்மளும் படிப்போம். அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. இப்போ ஒரு ஃபோன் வருதுன்னு வச்சுங்க, வீட்டில் இருந்தால் என்ன பண்ணுவோம்? எடுத்து பேசுவோமா? கரெக்டாக? இதே லைப்ரரியில் இருந்தால் எடுத்து பேச முடியாது. அப்போது ஒரு தடவை போய் பேசிட்டு வரலாம், முக்கியமான காலம். 2வது முறை அந்தால் அவனே பண்ணியிருந்தானா அவனை பிடிச்சி திட்ட ஆரம்பிச்சிருக்கு. நான் தான் லைப்ரரிக்கான்னு சொல்கிறேன், எதுக்கு திருப்பி பண்ணுறேன், நான் எத்தனை முறை எழுந்து வந்து பேசுறது? அப்போ ரொம்ப அர்ஜென்ட்டாக இருந்தால் மட்டும் தான் நம்ம வெளியே வருவோம். அதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட். அதே மாதிரி சுற்றி எல்லாரும் படிச்சுட்டு இருக்கும்போது நம்ம உட்காந்து ரீல்ஸ் பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. நமக்கு ஆப்வியஸ்லி நம்ம ஃபோன் எடுத்தால் நம்ம ரீல்ஸில் போயிடுவோம். ஆனால் நம்ம அந்த என்விரான்மெண்ட்டில் இருக்கும்போது அது தடைப்படும். அதுதான் லைப்ரரியோட ஸ்பெஷல். அப்புறம் 1 மணி நேரம் நியூஸ் பேப்பர் படிக்கலாம், அதுக்குன்னு ஒரு இடம் இருக்கும். 1 மணி நேரம் போய் தமிழ் புக் படிக்கலாம். ஒரு 2 மணி நேரம் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கலாம், இது ஹிஸ்ட்ரி படிக்கலாம். ஒரு 2 மணி நேரம் உட்காந்து மேக்ஸ் போட்டு பார்க்கலாம். அப்படியே நம்மளோட டைம் வந்து எங்கேஜ் ஆகும். காலையிலேருந்து நைட் வரைக்கும் நம்ம அப்படியே பிஸியாக. 8 மணிக்கு திறந்து 8 மணிக்கு மூடுறாங்க எல்லா கவர்மெண்ட் பெரிய லைப்ரரியுமே. ஊருங்களில் இருக்கிற சின்ன சின்ன லைப்ரரிலாம் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை லீவாக இருக்கும், மீதி எல்லா நாளும் இருக்கும். அவனும் 8 to 8 தான், ஆனால் சின்னதாக இருக்கும். நான் சொல்கிறது இந்த மாதிரி சென்ட்ரல் லைப்ரரியில் போனீங்கன்னா யூ வில் ஃபீல் த டிஃப்ரென்ஸ். ஒரே ஒரு நாள் அவங்க கூட இருந்தீங்கன்னா நீங்கள் அடுத்த நாள் வந்து நார்மலாக செலவு பண்ண மாட்டீங்க உங்களோட நாளை. ஏன்னா உங்களுக்கு முன்னாடி ஒருத்தன் ஓடிட்டுருக்கான் அப்படின்றது உங்களுக்கு நேரடியாக தெரியும். அதுதான், வேறு எதுவுமே கிடையாது. அவன் முயற்சி எடுக்கிறான், நம்ம ஏன் முயற்சி எடுக்கலை, நம்ம ஏன் இதை பண்ணல, நம்ம ஏன் இதை பண்ணல, அந்த தாட் ப்ராசஸ்ஸு வரும். ஆல்ரெடி உங்களை ஓரளவுக்கு இங்கே வந்து ஒரு ஸ்ட்ரக்சருக்குள்ளே நீங்கள் வரீங்க, அதனால் ஸ்ட்ரக்சருக்குள்ளே இருக்கீங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் தான் இருக்கீங்க. நான் இருக்கிறத சொல்கிறேன். பட் வெளியே அப்படி இல்லைல்ல பசங்க. கரெக்டாக நிறைய டைம் வேஸ்ட் பண்ணுறாங்க. அதனால் யூ வில் அந்த காம்படிட்டிவ் எக்ஸாமுக்குள்ளே வர்றவங்க எப்படிலாம் படிக்கிறாங்க அப்படின்றத பார்க்குறதுக்கு அது ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். ஸோ அதனால் ஸ்ட்ராங் பேசிக்ஸை டெய்லி 3-4 ஹவர்ஸ் வீட்டிலேருந்து படிக்கிறவங்களுக்கு
கம்பல்சரி 3-4 ஹவர்ஸாவது நீங்கள் இப்போத்துலேருந்தே உங்களோட டைம் அலோகேட் பண்ணணும். 1 மணி நேரம் நியூஸ் பேப்பர், 1 மணி நேரம் குவான்ஸ், 1 மணி நேரம் ரீசனிங். இது வந்து பேசிக்காக ஸ்டார்ட் பண்ணணும் நீங்கள். அதுக்கப்புறம் சப்ஜெக்ட்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். சனி ஞாயிறில் சப்ஜெக்ட்ஸ் படிக்கிற மாதிரி. ஒரு காலேஜ் முடித்த பிறகு, டிகிரி முடித்த பிறகு நீங்கள் ஃபுல் டைம் உட்காந்து ஒரு 6 மாதம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஒத்து வந்தால் யோசிக்கலாம், ஒத்து வரலன்னா தப்பு இல்லை. நம்ம அதுதான் சொல்ல வரேன். நான்லாம் என்கிட்ட கவுன்சிலிங்க்கு பேரண்ட்ஸ் வராங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்ககிட்ட பேப்பர் வாங்க சொல்லுவேன். படிக்கிறீங்களா, பேப்பர் வாங்க அப்படின்னு சொல்லுவேன். ஒரு 3 மாதம் கழிச்சு வருவாங்க, சார் அவன் படிக்கவே மாட்டேறான் சார், நல்லா பேப்பர் நிறுத்திட்டேன், சும்மாவே இருக்குது, தொடரதே இல்லை அப்படின்வான். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன சொல்லுவேன், காலேஜ் நிறுத்திடுங்க உங்கள் பையனை அப்படின்னு சொல்லுவேன். எதுக்கு படிக்க வைக்கிறீங்க, காலேஜ் நிறுத்திடுங்க அப்படின்னு. அவன் படிக்க மாட்டேறான்னா பாதி நம்மளோட நான் எப்போ வந்து நான் ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ண முடியும், இன்டர்வியூ அட்டன் பண்ணால் தான் பண்ண முடியும். இன்டர்வியூக்கு முன்னாடி டெக்னிக்கல் ரவுண்டு இது கிளியர் பண்ணால் தான் பண்ண முடியும். ஆனால் டெக்னிக்கலுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், இங்கிலீஷ் கரண்ட் அஃபேர்ஸ் பண்ணி ஆகணும்ல. குரூப் டிஸ்கஷன் வைக்கிறாங்க இப்போலாம் பெரிய பெரிய கம்பெனிஸில். 10 பேர் உட்கார வச்சு பேச சொல்லுவாங்க. ஒரு டாபிக் கொடுத்து பாசிட்டிவாக பேசுங்கன்னுவாங்க, திருப்பி நெகட்டிவாக பேசுன்னுவாங்க. 10 பேரை எடுத்து, அதான் இப்போ மேஜர் எலிமினேஷன். ஃபஸ்ட் ரவுண்டில் ஒரு 1000 பேர் அட்டன் பண்ணுறாங்கன்னா அதுலேருந்து ஒரு 200 பேர் எடுப்பாங்க. 200 பேர்லேருந்து 10-20 குரூப் டிஸ்கஷன் நடக்கும். அதுலேருந்து 4 பேர் எடுத்து 80 பேர் எடுத்து அவங்கள மட்டும்தான் இப்போலாம் டெஸ்ட்டே வைக்கிறாங்க, டெக்னிக்கல் டெஸ்ட்டே. ஏன்னா திருத்தத்துக்கு லேட் ஆகும். அதனால் குரூப் டிஸ்கஷனில் எந்த டாபிக் கொடுக்குறாங்கன்னு நமக்கு எப்படி தெரியும்? எதோ வேணால் கொடுப்பாங்க, அதை பற்றி பேசணும். அப்போ அதை பற்றி எப்படி பேசுவீங்க? நாலேஜ் வந்து வேணும்ல அதை பற்றி. அப்போ அது வந்து வேணும். இப்போ நீங்கள் இந்த காலேஜில் படிக்கிறீங்க அப்படின்றாங்க, இந்த காலேஜை பற்றி சொல்லுங்கன்னு வாங்க. உங்கள் ப்ரொஃபைலை பார்ப்பாங்க இன்டர்வியூவில், இந்த காலேஜை பற்றி பேசுங்கன்னு வாங்க. அப்போ அதை பற்றி நீங்கள் சொல்லணும். நீங்கள் எங்கே இருந்தீங்க, திருச்சியில் இருந்தீங்களா, அப்போ திருச்சி பற்றி திருச்சியோட ஸ்பெஷல் என்ன, ஏன் திருச்சியில் வந்து பசங்க நிறைய காலேஜ் ஏன் ஃபேமஸாக இருக்குது, எதனால், வை ஸ்பெஷல் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ அது ஏன் க்ளீனஸ்ட் சிட்டியாக இருக்குது, திருச்சி தானே நம்பர் 1 தமிழ்நாட்டில், வை திருச்சி இஸ் க்ளீன் சிட்டி, என்ன டிஃப்ரென்ஸு அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கெல்லாம் என்ன ஆன்சர் பண்ணுவீங்க? நல்லா பெருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவீங்களா? அப்படிலாம் சொன்னால் வதைப்பாங்கள்ல. அப்போ அதுக்கு டேட்டா வேணும்ல. அந்த டேட்டா எங்கேருந்து கிடைக்கும்? நியூஸ் பேப்பர் படித்தா தான் கிடைக்கும். வை இட் இஸ் டிஃப்ரெண்ட், வை அப்படின்றது நம்ம அவன் என்ன கேள்வி கேட்பானே தெரியாது. இன்டர்வியூவில் டெக்னிக்கலாக மட்டும்தான் கேள்விலாம் கிடையாது. இன்ஃபேக்ட் ஐடி கம்பெனிஸ்லாம் ஹெச்ஆர் இன்டர்வியூன்னு ஒன்று நடக்கும், டெக்னிக்கல் இன்டர்வியூன்னு ஒன்று நடக்கும். ஹெச்ஆர் இன்டர்வியூவில் பர்சனலாக தான் கேட்பாங்க. பர்சனலாக கேட்கும்போது நீங்கள் உங்களுக்கு பதில் தெரியணும். அதுக்கு நீங்கள் படிச்சிருந்தா தான் தெரியும். அதுக்காக தான் நியூஸ் பேப்பர் படிக்க சொல்கிறேன். சரியா? ஃபாலோ கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி. அண்டு ஆப்வியஸ்லி உங்களுக்கு இங்கிலீஷ் பேப்பர் படிச்சிங்கன்னா கம்யூனிகேஷன் இம்ப்ரூவ் ஆகும், வொக்காபுலரி இம்ப்ரூவ் ஆகும், தானாகவே உங்களுக்கு எல்லாமே இம்ப்ரூவ் ஆகும். சரியா? நெக்ஸ்ட், ஸோ லெஸ் ப்ரெஷர் ஆஃப்டர் கிராஜுவேஷன். எதனால் காலேஜ் படிக்கும் போது, ஏன்னா கிராஜுவேஷன் முடித்த பிறகு யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. இப்போவே யோசிச்சிங்கன்னா அப்புறம் உங்களுக்கான ப்ரெஷர். பெட்டர் டைம் மேனேஜ்மெண்ட், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம படிச்சுட்டே நம்ம ஒரு விஷயத்தை பண்ணும்போது அந்த ஸ்கில் உங்களுக்கு தானாகவே இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்றாங்க. அப்புறம் ஒரு பேக்கப் கெரியர் ஆப்ஷன். அஃப்கோர்ஸ் ஆளாளுக்கு ஒரு எய்ம் வச்சுருக்கீங்க, இதை படிக்கிறதால ஒன்றும் எக்ஸ்ட்ராவாக இதாக போகிறதில்ல. அப்புறம் கான்ஃபிடென்ஸு, ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ். எவ்வளோ ஏர்லியாக நம்ம வந்து அப்பா அம்மா நம்பி இல்லாமல் நம்ம காலில் நம்ம நிற்க ஆரம்பிக்கிறோமோ அவ்வளோ ஏர்லியாக நம்மளோட சக்ஸஸ் இருக்கும். நெக்ஸ்ட், சரியா? 100% டாப்பர்ஸ் மட்டுமே கிளியர் ஆகுறது அப்படின்றது கிடையாது. நான் ஏற்கனவே அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லிட்டேன். 20% தான் டாப்பர்ஸ் கிளியர் பண்ணுறாங்க, அதான் உண்மை. ஸோ அதனால் ஸ்கூல்லே போகாமல் காலேஜ் ஃபுல்லாக கரஸில் படித்து ஐஏஎஸ் ஆனவங்க இருக்காங்க. டிஸ்லெக்ஸியா இருந்து காலேஜ் ட்ராப் அவுட் ஆகி அதுக்கப்புறம் ஐஏஎஸ் ஆனவங்க இருக்காங்க. ஸோ எல்லா எக்ஸாம்ஸுக்குமே இந்த ஆப்பர்ச்சுனிட்டி, இந்த விஷயம் இருக்குது. ரயில்வே எக்ஸாமில் கல்யாணம் ஆகி அதுக்கப்புறம் விடோ ஆகி அதுக்கப்புறம் படிக்க ஆரம்பித்து அப்படி பாஸ் பண்ணி எத்தனையோ லேடிஸ் இருக்காங்க. அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, நிறைய லைவ் எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. நீங்கள் நெட்டில் போட்டிங்கனாலே அவ்வளோ இருக்குது. ஸோ டூ மெனி காம்படிட்டர்ஸ் கண்டிப்பாக கிடையாது. இப்போ குரூப் 4லாம் பார்த்தீங்கன்னா 24 லட்சம் பேர் எழுதுவாங்க, அப்ளை பண்ணுவாங்க. எவ்வளோ பேர்? 24 லட்சம் பேர் அப்ளை பண்ணுவாங்க. அதில் 12 லட்சம் பேர் எக்ஸாமுக்கே வரமாட்டான். எல்லா ஹால்லையும் 20 பேர் இருக்குன்னா 10 பேர் தான் உட்காந்துருப்பான், 10 பேர் வரவே மாட்டான். ஏன் அப்படின்னா அவனுக்கு அன்றைக்கி டைம் இருக்காது. 12 லட்சம் பேர் எக்ஸாமுக்கே வரமாட்டான், மறந்துடுவான், சும்மா அப்ளை பண்ணுறது. அந்த 12 லட்சம் பேரில் 8 லட்சம் பேர் வந்து அந்த எக்ஸாம் அனௌன்ஸ் பண்ணி படிக்கிறது, எக்ஸாம் அப்போ படிக்கிறது. அப்படிலாம் படித்தா வேலைக்கு ஆகாது. இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நான் எப்பயுமே ஒன்று சொல்லுவேன், எக்ஸாமுக்கு அடுத்த நாள் எவன் படிக்கிறானோ அவன் தான் பாஸ் ஆவான். எப்படி?
எக்ஸாமுக்கு முன்னாள் படிக்கிறவன் இல்லை, எக்ஸாமுக்கு அடுத்த நாள் படிக்கணும். நீ பாட்டு உங்கள் ஷெடியூலில் நீ பாட்டு ஃபாலோ பண்ணணும். நார்மல் எக்ஸாமுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இதை காம்படிட்டிவ் எக்ஸாம்னு நாங்கள் ஏன் சொல்கிறோன்னா, இது வந்து பாஸு ஃபெயிலுன்னு சொல்லக்கூடாது. இப்போ நீங்கள் எல்லாம் டிகிரி படிக்கிறீங்க, ஒரு வருஷத்தில் படிச்சிருவீங்க, 3 வருஷத்துலேயோ 4 வருஷத்தில் டிகிரி முடித்து நீங்கள் வெளியே வந்துடுவீங்க. கரெக்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வெளியே வந்துடுவாங்க. 1-2 பேர் தான் ஃபெயில் ஆவாங்க. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் காம்படிட்டிவ் எக்ஸாம் அப்படி கிடையாது. அப்போ குரூப் 4ல் 4000 பேர் தான் எடுப்பாங்கன்னா 4000 பேர் தான் எடுப்பாங்க. 4001வது ரேங்க் எடுக்கிறவன் முட்டாளா? அப்படி கிடையாதுல்ல. அப்போ எக்ஸாமை த்ரூ ஆகுதா த்ரூ ஆகலையா அப்படி தான் பார்க்கணும். எக்ஸாம் வந்து நமக்கு கிளியர் ஆகுதா கிளியர் ஆகலையா, நாட் கிளியர், அவ்வளோதான். நெக்ஸ்ட் இயர் பார்த்துக்கலாம், நெக்ஸ்ட் எக்ஸாம் பார்த்துக்கலாம், அவ்வளோதான். ஸ்போர்ட்டிவாக இருக்கணும், அதுதான் முக்கியம். ஸோ டூ மெனி காம்படிட்டர்ஸ் கண்டிப்பாக கிடையாது. எந்த ஒரு எக்ஸாமுக்குமே 10ல் ஒரு வேக்கன்சி நமக்கு இருக்குது. அப்படி சின்சியராக பண்ணோன்னா 10 பேரில் ஒரு ஆளாக நம்ம இருக்கலாம். நெக்ஸ்ட், ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமான ஸ்லைடு. நீங்கள் என்ன ஆகணுன்னாலும் சரி, அந்த ஃபஸ்ட்டு 3 ஸ்கில் உங்களுக்கு தேவை. சரியா? நீங்கள் என்ன ஆக போகிறீங்க? ஐடி கம்பெனியில் வேலைக்கு போக போகிறீங்களா, பேங்க் எக்ஸாமில் வேலைக்கு போகிறீங்களா, இல்லை டெக்னிக்கலாக ஏதாவது ஒரு ஜாப் போக போகிறீங்களா, காலேஜ் படித்ததை வச்சு அதில் ஏதாவது வேலைக்கு போக போகிறீங்களா, இல்லை டிஎன்பிசி யூபிஎஸ்சி மூலமாக போக போகிறீங்களா? அப்போது ஃபஸ்ட்டு 3 ஸ்கில்லு காமன். சரியா? இங்கிலீஷே தேவையில்லை. எஸ்எஸ்சி ஆர்ஆர்பிலாம் இப்போல்லாம் தமிழ்லேயே வந்துடுச்சு. எக்ஸாம்ஸ் கொஷின்ஸ் எல்லாமே தமிழில் இங்கிலீஷில். முன்னாடி வந்து ஹிந்தி இங்கிலீஷ் தான் இருந்தது. இப்போ வந்து எஸ்எஸ்சிலலாம் கொண்டு வந்துட்டாங்க. பேங்கிங்லேயுமே கிளர்க்குகளுக்கு வந்து ஒவ்வொரு எக்ஸாமாக கொண்டு வர ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த நியூ எஜுகேஷன் பாலிசி வந்திருக்கு இல்லையா, அந்த பாலிசி பிரகாரம் எல்லா ஸ்டேட்லேயுமே புக்ஸ் வந்து கம்பல்சரி அந்தந்த லாங்குவேஜில் அப்படின்ற நார்ம்ஸ் இருக்குது. அதில் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிகிட்டு இருக்கானுங்க. பண்ணி முடிச்சானுங்கன்னா எல்லா லாங்குவேஜ்லேயுமே வந்துடும். இன்றைக்கி லாங்குவேஜ் ஒரு பிரச்சனையாக இருக்காது. பட் ஆஸ் ஆஃப் நவ் இருக்குது. மேக்ஸ் கம்பல்சரி தேவை, ஜிகே ஜென்ரல் நாலேஜ் கண்டிப்பாக தேவை. 4வதாக இருக்கிறது மட்டும்தான் டிஃப்ரென்ஸ். அதனால தான் இதை படிக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறது. ஏதோ ஒன்றுத்தில் பெரிய ஆள் ஆகணும்னா நீங்கள் இந்த மாதிரி சர்வே ஆகணும். நெக்ஸ்ட், சரியா? ஓகே, இது நான் சென்னையில் வச்சுருக்கிறது. ஜஸ்ட் அடுத்த ஸ்லைட். நெக்ஸ்ட் 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 இதுதான் சபர்மதி குருகுலம்னு சொல்லிட்டு மதியம் அந்த வீடியோ போட்டு காமிக்கிறேன். ஜஸ்ட்டு என்னென்னா வந்து காஞ்சிபுரம் பக்கத்தில் செய்யாறு அப்படின்ற இடத்துல வச்சுருக்கோம். இது வந்து என்னென்னா ஃபார்ம் லேண்ட்ஸுக்கு நடுவில் விவசாயம் செஞ்சுட்டே படிக்கிற மாதிரி, அந்த கிராமத்து சூழ்நிலையில் உட்காந்து படிக்கிற மாதிரி, கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் படிக்கிறவங்களுக்கான ஒரு ஃப்ரீ கோச்சிங் சென்டர் மாதிரி ஒன்று ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து நாங்கள் ரன் பண்ணிகிட்ருக்கோம். அது பேர் தான் சபர்மதி. சபர்மதினா என்ன? யாருக்காவது தெரியுமா? பேர் எங்கன்னா கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டது இல்லையா? வெரி குட். யாராவது ஒருத்தர் ஆன்சர் பண்ணலாமே. கேள்விப்பட்டதே இல்லையா அந்த வார்த்தையா? எங்கேயுமே கேள்விப்பட்டது இல்லையா? கங்கா காவேரி மாதிரி சபர்மதி ஒரு ரிவர். குஜராத்தில் இருக்கு. மகாத்மா காந்தி வந்து அவரோட ஸ்டைல் ஆஃப் ஒர்க்கிங் வந்து பார்த்தீங்கன்னா, சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்கும்போதே வந்து ஒரு ஃபார்ம் ஒன்று ஆரம்பிச்சிருப்பார். அது பேர் என்ன? ஹிஸ்ட்ரிலாம் இல்லை, 0. டால்ஸ்டாய் ஃபார்ம்னு ஒன்று ஆரம்பிச்சிருப்பார். அங்கிருந்து தான் வந்து அவங்க செய்கிற வேலைகள் எல்லாத்தையுமே வந்து அவரோட ஸ்டைலே என்னென்னா, ஒரு 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 ஃபார்ம் மாதிரி ஒன்று ஆரம்பிச்சிருவார். அதில் எல்லாருமே தங்கி யார் வேணால் வேலை செய்யலாம், எல்லா வேலையும் எல்லோரும் செய்யணும், எல்லாருமே வந்து அந்த இண்டிபெண்டன்ஸ்க்காக ஒர்க் பண்ணுறது. அந்த மாதிரி தென்னாப்பிரிக்காவோட சவுத் ஆஃப்ரிக்கன் இதில் வந்து அப்படி தான் ஆரம்பிச்சிருப்பாங்க. அது மாதிரி அவர் இந்தியாவுக்கு வந்துட்டு, சவுத் ஆஃப்ரிக்காலேருந்து இந்தியாவுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு ஆரம்பித்தது சபர்மதி ஆசிரமம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் வந்து ஸ்டார்ட் பண்ணது. அது மாதிரி ஒரு ஒரு விஷயத்த ஒரு ஒரு கம்யூனாக ஒரு காமன் பிளேஸ்லேருந்து பண்ணணுன்றதுக்காக அதே பேரில் அவர் 1917 பண்ணார். நம்ம 2017 ஆரம்பித்ததால சரி அந்த நேம் நல்லா இருக்கே அப்படின்னு வச்சோம். சரியா? சபர்மதி குருகுலம்னு. ஸோ அங்கே ஐஏஎஸ் படிக்கிறதுக்கு, டிஎன்பிசி படிக்கிறதுக்கு, பேங்க் ரயில்வே படிக்கிறதுக்கு, நீட் எக்ஸாமுக்கு, காம்படிட்டிவ் எக்ஸாம், எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கும் ஃப்ரீ கோச்சிங் மாதிரி வச்சுருக்கோம்.
யாருக்காவது தேவைன்னா சொல்கிறதுக்கு. சரியா? ஸோ அவ்வளோதான், வேறு எதுவும். லாஸ்ட் இயர் அதில் படித்து பாஸ் ஆனேன். அவங்களுக்கு ஒரு பாராட்டு விழா மாதிரி வச்சுருந்தோம். சங்கர் பாண்டியராஜன்றவர், நெட்டில் போட்டிங்கன்னா அவர் பற்றி இருக்கும் ஹிஸ்ட்ரி, மதுரைக்கார். அவன் என்ன பண்ணால் 12th முடிச்சுட்டு, 12th வரைக்கும் தமிழ் மீடியம் முடிச்சுட்டு 12th ஆனால் வந்து தமிழில் அந்த மதுரை ஃபஸ்ட்டு, ஸ்கூல் ஃபஸ்ட்டு, மதுரை ஏரியாவில் ஃபஸ்ட்டு. பட் ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா கட் ஆஃப் ஒன்றும் பெருசாக இல்லை. அவனுக்கு வந்து ஏரோநாட்டிக்கல் படிக்கணும்னு ஆசை. ஓகே, அதனால் கோயம்புத்தூரில் நேரு ஏரோநாட்டிக்கல் காலேஜ்னு ஒன்று இருக்குது, அதில் போய் ஜாயின் பண்ணான். அவங்க அம்மா வந்து இதுதான் தையல் வேலை செய்கிறவங்க. அப்பா பெருசாக வேலை செய்கிற ஆள் இல்லை, செகண்ட் ஒய்ஃப் வேறு அவங்க அம்மா. அதனால் வந்து அதான் இப்போ தையல் பண்ணுறவங்க செகண்ட் ஒய்ஃபு. ஆக்சுவலாக அவங்க அம்மா இறந்துட்டாங்க. ஸோ அவங்களுக்கு பசங்க இருப்பாங்கள்ல, ஆப்வியஸ்லி அந்த டிஃப்ரென்ஸ் இருக்கும்ல. இன்றைக்கி வேறு மாதிரி இருக்காங்க, அவங்க பேட்டிலாம் நெட்டில் பார்க்கலாம். பட் ஆக்சுவல் ஸ்டோரி என்னென்னா வந்து அவனுக்கு வந்து அவன் காலேஜ் சேர்ந்துட்டான், எஜுகேஷன் லோன் வாங்கி படிச்சிடலாம் அப்படின்ட்டு ஏரோநாட்டிக்கல் போய் சேர்ந்துட்டான். சேர்ந்தவன் அந்த எஜுகேஷன் லோன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாலாம் கொடுக்க மாட்டாங்க. 4 லட்சம் வரைக்கும் தான் எஜுகேஷன் லோன் வந்து வித்தவுட் அசட்டு தருவாங்க. அதுக்கு மேலே வேணும்னா நமக்கு சொந்தமாக இடம் இருக்கணும், அது பேரில் தான் லோன் தருவாங்க. புரியுதுங்களா? இப்போ ஐஎம்லாம் படிக்கணும்னு சொல்கிறேன்ல, அந்த மாதிரி. இப்போ அந்த எஜுகேஷன் லோன் வந்து அவனுக்கு வந்து சேங்ஷன் வந்து கம்மியாக தான் ஆச்சு. அதில் ஃபஸ்ட் இயர் ஃபீஸ் கட்டிட்டான். செகண்ட் இயர் பாதி வரைக்கும் தான் அவனால் ஃபீஸ் கட்ட முடிஞ்சது. செகண்ட் இயர் பாதிக்கு மேலே அவனால் ஃபீஸ் கட்ட முடியல. காலேஜ் ட்ராப் அவுட். காலேஜ் விட்டு ஃபீஸ் கட்ட முடியலன்னு வெளியே துரத்திட்டாங்க. அப்புறம் வெளியே வந்து கரஸ்பாண்டண்ட்டில் டிகிரி போட்டுட்டு செய்யாத வேலை இல்லை, தண்ணி கேன் தூக்குறதுலேருந்து ஹோட்டலில் வேலை செய்கிறதுலேருந்து எல்லா வேலையும் செஞ்சுட்டு வெவ்வேறு திருச்சியில் கூட ஏதோ ஒரு ஃப்ரீ ஐஎஸ் அகாடமி இருக்குது, அதில் கூட கொஞ்சம் நாள் படித்து அங்கங்கே படிச்சுட்டு சவர்மதியில் வந்து ஒரு 3 வருஷம் இருந்தார். சரியா? சவர்மதியில் வந்து அவர் படிக்கிற மாதிரி வரல, ட்ரெயினராக வந்தார். அப்போவே வந்து நல்ல ஸ்கில்டான ஆளாக தான் வந்தார். சரியா? ஸோ அங்கே வந்து கிளாஸ் எடுத்துக்கிட்டே அங்கேயே தங்கி படித்தார். கோவிட் டைம்லலாம் ஒன்றா தங்கி படித்தோம். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா போன வருஷம் வந்து யூபிஎஸ்சியில் கிளியர் பண்ணி இப்போ ஐஆர்எஸ்ஸாக வந்து டெல்லியில் இருக்கார். சரியா? அவர் ஒரு எக்ஸாம்பிள், அதுக்காக சொல்கிறேன். அதாவது நம்ம காலேஜுக்கே போகாமல் நமக்கு லைவாக ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது அப்படின்றதுக்காக சொல்கிறேன் நான். சரியா? ட்ராப் அவுட் ஆகி வெளியே வந்து அப்புறம் ஒரு கரஸில் படித்து ஒருத்தன் பாஸ் ஆகி ஐஏஎஸ் எக்ஸாம் பாஸ் பண்ணுறான்னா அது எக்ஸாம்பிள் தானே. இந்த கார்த்திகா பொண்ணு பார்த்தீங்கன்னா நம்மதில் வந்து இந்த ஸ்மைல் வெல்ஃபேர் ஃபவுண்டேஷன் சொன்னோம் இல்லையா, அதில் வந்து பார்த்திங்கன்னா டியூஷன் ப்ரோக்ராம் ஒன்று இருக்குது, பொன்னைய பாலம்னு ஒன்று வச்சுருக்கோம். அதில் கோயம்புத்தூரில் நான் கேபிஆர் ஐஎஸ் அகாடமி சொன்னாங்களே, அங்கே ஒரு 5 வருஷம் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது பண்ணிகிட்டு இருக்கும்போது அங்கே ஃப்ரீ டியூஷன் சென்டர் ஒன்று ஆரம்பித்தோம் கோயம்புத்தூரில், அங்கே இருக்கிற ஸ்லம் பசங்களுக்கு. அதில் ஒரு பொண்ணு தான் இந்த பொண்ணு. 9th வந்தால் 10th படித்தா, 10th நல்ல மார்க்கு 400 மார்க்கிட்ட எடுத்தா. அப்போ வந்து எக்கனாமிக்ஸ் குரூப் எடுத்து கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுமான்னு நம்ம சொன்னோம். சொன்னதை கேட்டு அவள் ஹிஸ்ட்ரி குரூப் தான் எடுத்தா. 12th முடித்த பிறகும் ஹிஸ்ட்ரி தான் படித்தா குரூப்பு. சரியா? ஆனால் வந்து வீட்டில் 4 பொண்ணு, அவங்க வீட்டில் மீதி 3 பேருமே துணி கடையில் வேலை செய்கிறாங்க. இந்த பொண்ணும் அந்த மாதிரி தான். அங்கே இருந்து கரெக்டாக கோவிட் வந்துருச்சு. கரெக்டாக முடிக்கிற டைமில் கோவிடு. அந்த 2 வருஷம் வீட்டில் தான் இருந்தா. அவங்க வெளியெலாம் அனுப்பலாம் அவங்க வீட்டில். அதுக்கப்புறம் கோவிட் முடிஞ்ச பிறகு தான் கரெக்டாக, ஏன்னா காலேஜ் முடிக்கிற டைமில் அவங்க அப்பா இறந்துட்டார். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நான் வீடியோ நான் அனுப்புகிறேன், அவர் பேசின வீடியோ உங்களுக்கு அனுப்புகிறேன், அவருக்கு சாருக்கு அனுப்பி உங்களுக்கு அனுப்புகிறேன். ஸோ பாயிண்ட் என்னென்னா, கோவிடுக்கு அப்புறம் தான் சவர்மதிக்கு வந்தா. ஸோ இப்போ சங்கர் வந்து நான் என் ப்ராடக்ட் இல்லை, நான் முதலே சொன்னாலே எல்லா இன்ஸ்டியூட்லேயும் படித்தவர். அங்கே வந்து தங்கி இருந்தார், ஒரு 3 வருஷம் இருந்தார். அவரே ட்ரெயின் பண்ணார், அவரும் கூடவே சேர்ந்து எங்கள் கூட இருந்தார். ட்ரஸ்ட்டில் ஒரு ஒன் ஆஃப் த மெம்பராகவே அவர் வச்சிருக்க அளவுக்கு முக்கியமான ஆளாக இருக்கார். அது ஓகே. பட் இவ வந்து பார்த்திங்கன்னா முழுக்க ஏன்னா வந்து காலேஜ்லேருந்து வீட்லேயே தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் சவர்மதிக்கு வந்தாங்க, 4 வருஷம் படித்தாங்க, ஒரு எக்ஸாம் கூட கிளியர் ஆகலை. குரூப் 4 எதுனா, குரூப் 2 ஃபஸ்ட் யூபிஎஸ்சி தான் வந்து படிப்பேன்னு அடம் பிடிச்சி 1 வருஷம் யூபிஎஸ்சி தான் படித்தா. அதுக்கப்புறம் குரூப் 2 எதுனா, குரூப் 1 எதுனா, பேங்க் எதுனா, எதுவுமே கிளியர் ஆகலை. 4 வருஷம் ஆனோடனே அவங்க வீட்டில் பொண்ணு இல்லையா, கல்யாணம் பண்ணி வைக்கணுன்னு வீட்டில் பயங்கர ஃபோர்ஸு, கிளம்பி வா அப்படின்ட்டாங்க. கிளம்பி போயிட்டா. இதுக்கு நடுவில் இந்த தமிழ்லேயே படித்தா ஒரு நமக்கு ஒரு இது இருக்குல்ல, அதுக்காக ஒரு டிகிரி வந்து இங்கிலீஷ் மீடியம் படித்தா ஹிஸ்ட்ரி. அதனால் என்ன பண்ணால் தமிழில் ஒரு டிகிரி போட்டிருந்தா. அது செய்யாரில் சபர்மதி பக்கத்துலேயே இருக்கிற காலேஜில் போட்டதால் அந்த எக்ஸாம் வந்து எழுதிட்டு இருந்தா 2 வருஷம். 3ஆவது வருஷம் எழுதுறதுக்காக வந்தா. அந்த எக்ஸாம் எழுதுறதுக்காக வீட்டில் விட்டாங்க. வீட்டுக்கு போயாச்சு. இதுக்கப்புறம் படிப்பு வேணான்னு சொல்லி போயாச்சு. சரியா? அந்த எக்ஸாம் எழுத வர்றப்போ குரூப் 1 எக்ஸாம் வந்துச்சு.
அந்த குரூப் 1 ப்ரிலிம்ஸ் எழுதுனாங்க மேடமு. அது எக்ஸாமுக்காக வந்து அப்போ ப்ரிலிம்ஸ் எழுதுனா. 4 வருஷமாக எந்த எக்ஸாமும் கிளியர் ஆகலன்னு சொன்னோம் இல்லையா, அந்த ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆகிடுச்சு. உடனே அவங்க அம்மா வந்து சரி போ சென்னை போய் தங்கி மெயின்ஸ் படி அப்படின்னு சென்னையில் ஒரு ஃப்ரீ இன்ஸ்டியூட்டில் மெயின்ஸுக்கு போனான். மெயின்ஸும் கிளியர் ஆச்சு. இன்டர்வியூ போனான், இன்டர்வியூவும் கிளியர் ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடி 4 வருஷம் படித்தா ஒன்றுமே பாஸ் ஆகலை. அதாவது நீங்கள் குரூப் 1 பாஸ் ஆகலாம் பரவாயில்ல, குரூப் 2 பாஸ் ஆகலை, குரூப் 4 கூட பாஸ் ஆகலை. ஆனால் குரூப் 1 பாஸ் ஆகி இப்போ டெப்டி கலெக்டராக இருக்காங்க. லைஃப் வந்து எப்படி இருக்குது பாருங்கள். அந்த ஒரு எக்ஸாம் வரலன்னா அவன் இன்றைக்கி ஒரு துணி கடையில் தான் வேலை செஞ்சுருப்பான். அப்போ நமக்கான கேட் எங்கே இருக்குன்னு நமக்கு தெரியாது. அது நமக்கு கிடைக்கலாம், கிடைக்காமையும் போகலாம். நான் வந்து எல்லாருக்கும் கிடைக்கும்னு சொல்லலை. ஆனால் அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ட்ரை பண்ணல அப்படின்னா அது எப்படி ட்ரை பண்ணாமல் இருக்குன்னா அது நம்ம மிஸ்டேக் தானே. அதுக்கு இவ ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். +1 +2 மேக்ஸ் இல்லை, அவ்வளோவா மேக்ஸ் வராது, ஆவரேஜ் தான், ஹிஸ்ட்ரி குரூப் தான் படித்தாங்க, டெப்டி கலெக்டராக இருக்காங்க பஞ்சாயத்தில். அதே மாதிரி பால்குமார்ன்றவர் ஒரு விவசாயி, திருவண்ணாமலையில் விவசாயியோட பையன். சபர்மதியில் வந்தப்போ கோவிடுக்கு தான் வந்தார். அதுக்கு முன்னாடி நான் எஸ்கேபி இன்ஜினியரிங் காலேஜ்னு ஒன்று திருவண்ணாமலையில் இருக்குது. அதில் வந்து ஒரு ஐஏஎஸ் அகாடமி, ஃப்ரீ ஐஏஎஸ் அகாடமி ஸ்டார்ட் பண்ணி கொடுத்தோம். அங்கே வந்து எனக்கு இன்ட்ரடியூஸ் ஆனார். இப்போ இன்றைக்கி எடுத்தல நான் ஒரு செஷன் எடுத்துகிட்டு இருக்கேன். இதே மாதிரி ஒரு செஷன் நான் எஸ்கேபி இன்ஜினியரிங் காலேஜில் எடுத்தேன். அதில் 1 ஆஃப் த ஸ்டூடெண்ட்டாக அட்டன் பண்ணியிருக்கான். அதுக்கப்புறம் அவன் ஐஏஎஸ் படிக்கணும்னு அதுக்கப்புறம் எனக்கு இந்த பாராட்டு விழாவில் தான் அவன் சொன்னான், இந்த மாதிரி நான் அங்கேருந்து உங்களை தெரியும் சார். எஸ்கேபியில் நான் கிளாஸ் எடுக்க போகும்போது பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் அங்கேருந்து சபர்மதியில் வந்து ஒரு 2 வருஷம் படித்தார். அப்புறம் சென்னை போய் படித்தார். சென்னை போய் தான் கிளியர் ஆச்சு. பட் பாயிண்ட் என்னென்னா இப்போ ஐபிஎஸ்ஸாக இருக்கார் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில். சபர்மதியில் இருக்கும்போது டிராக்டர் ஓட்டினார். விவசாயம் பண்ணுறோன்னு சொன்னோம் இல்லையா, அந்த டிராக்டர் இவனுக்கு ஓட்ட தெரியுன்றதால இவன் தான் ஃபுல்லாக டிராக்டர் ஓட்டுறது. அதுக்கு நம்ம பே பண்ணிவிடுவோம். வெளியேருந்து ஒரு டிரைவர் வராருன்னா 500 ரூபாய், இவனுக்கு ஒரு 300 ரூபாய் அந்த மாதிரி பே பண்ணி நம்ம பையனே அவனுக்கு ஒரு வாழ்க்கை இதுக்கு இருந்த மாதிரி வச்சு நமக்கும் விவசாயம் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பாயிண்ட் என்னென்னா இந்த மாதிரி லைவ் எக்ஸாம்பிள்ஸ் வந்து ஆயிரக்கணக்கில் இருக்குது, உங்கள் சுற்றியே இருக்கும். ஆனால் நம்ம தான் தேடணும். இப்போ ஒருத்தர் பேசினார் சிராஜ், அவர் ஒரு தடவை வந்து பேச சொல்லுங்கள். குரூப் 2 ஐஏஎஸ் படித்தார், குரூப் 2 பாஸ் பண்ணி அவங்க மாமா தானே, அவரே வந்து ஒரு தடவை பேச சொல்லுங்கள். ஏன்னா அவ்வளோ ஒரு ஸ்ட்ரகிள் அதை பண்ணி தான் அந்த போஸ்ட்டில் இருக்காங்க. ஒரு 10 வருஷத்தில் பாருங்கள் பெரிய ஆள் ஆகிடும். குரூப் 2னா நீங்கள் அப்படிலாம் யோசிக்கக்கூடாது, நான் படித்தா ஐஏஎஸ் தான் படிப்பேன், குரூப் 1 தான் அப்படிலாம் யோசிக்கக்கூடாது. குரூப் 2 குரூப் 4 எழுதணும். ஆனால் அதுக்குன்னு படிக்க தேவையில்ல. உங்களோட எய்ம் வந்து பெருசாக வச்சுக்கோங்க. பட் சின்ன சின்ன எக்ஸாம்ஸில் நமக்கு லைவ் எக்ஸாம்பிள்ஸ், லைவ் ஹிஸ்ட்ரி நிறைய இருக்குது. அதனால் நம்ம வந்து நம்மளால் முடியாதுன்னு யோசிக்காதீங்க, முயற்சி பண்ணி பாருங்கள். வரலன்னா விட்டுருங்க, வேணான்னு சொல்ல. நான் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான், ஃபஸ்ட் எக்ஸாமுக்கு வரைக்கும் சின்சியராக படிங்க. அதாவது ஏதோ ஒரு வேலைக்கு போகிறவங்களுக்கு தான் நான் இதை சொல்கிறேன். எய்ம் தனியாக வச்சுருக்கீங்க, உங்கள் படிப்பு சார்ந்த ஒரு வேலையை வச்சுருக்கீங்க, நான் இந்த மாதிரி ஆகணும்னு ஆல்ரெடி ஒரு எய்ம் வச்சுருக்கீங்கன்னா அதை பண்ணுங்கள். இதை நாலேஜாக வச்சுக்கோங்க. இந்த செஷனை தப்பு இல்லை. மீதி பேருக்கு ஒரு முயற்சி, நான் ஏனோ தானோன்னு ஏதோ ஒரு வேலைக்கு போயிடக்கூடாது அப்படின்னா அதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணி பார்த்தணும். வேலை செஞ்சுனே படிக்க முடியும்னு மட்டும் தயவுசெய்து நினைக்காதீங்க, அது நடக்காது. ஏன்னா மண்டே டு சாட்டர்டே வேலை செஞ்சுட்டு சண்டே மட்டும் கிளாஸ் போகிறேன் அப்படின்னு நாங்கள் நிறைய ப்ரைவேட் இன்ஸ்டியூட்லாம் வேலை செய்கிறோம்ல, எக்கச்சக்கமான பேர் சாட்டர்டே சண்டே பேட்ச் வந்து ஜாயின் பண்ணுவாங்க. அதெல்லாம் சும்மா இன்ஸ்டியூட்டுக்கு வர காசு, அதெல்லாம் சும்மா சேருவானுங்க. 20,000 30,000 1 லட்சம். யாருமே உருப்படியாக கோர்ஸே முடிக்க மாட்டாங்க. ஏன்னா முடியாது. அவங்க மேலே தப்பு இல்லை, அவங்களுக்கு எய்ம் இருக்குது, ஆசை இருக்குதுன்னு நினைக்கலாம். ஆனால் முடியாது. எப்படி முடியும்? நம்ம உடம்பு நார்மல் மனுஷன் தானே, அது என்ன மெஷின் தானே எல்லா நாளும் ஓடிட்டே இருக்குதுக்கு. அப்போ ஆப்வியஸ்லி நம்ம தோற்றுருவோம். அதனால தான் ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணுங்கன்னு சொல்கிறேன். ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி முன்னாடியே ட்ரை பண்ணுங்க. இப்போ கொஷின்ஸ் வேறு எதுவும் இல்லை. இதுதான் மதியானம் டாப்பிக்காக ஏதாவது ஒரு டாபிக் எடுக்கிறேன். இப்போதைக்கு உங்களுக்கு என்ன பர்சனலாக பேசினாலும் சரி, 1 to 1 பேசினாலும் சரி, மொத்தமாக கேட்டாலும் சரி, டவுட்ஸ் என்னென்ன உங்களுக்கு இதுலேருந்து என்னென்ன தோணுது, என்னென்ன கேள்விகள் வருது, இந்த எக்ஸாம் பற்றி நீங்கள் சொல்லலை, இதை பற்றி நீங்கள் சொல்லலை, அந்த மாதிரி ஏதாவது இருந்தால். இப்போ போலீஸ் ஆகணும்னு வச்சுக்கோங்க. யாருக்காவது போலீஸ் அந்த மாதிரி எய்ம் இருக்கா? இந்தியன் போலீஸ் மேலே நம்பிக்கை இல்லையா? யாரும் போலீஸ் இல்லையா இங்கே? அவன் ஃபஸ்ட்டு ஆரம்பித்த மாதிரி நாங்கள் எல்லார்கிட்டையும் பாசம் காட்டுவோம், அடிக்கல மாட்டோம் அப்படின்ட்டு, அந்த மாதிரி எதாவது வச்சுருக்கீங்களா? போலீஸ் ஆகணும்னா என்ன ஆகணும், என்ன பண்ணணும்?
இந்தியாவில் நான் போலீஸ் ஆகணும், என்ன ஆகணும், என்ன பண்ணணும்? நாலு விதமாக போலீஸ் ஆகலாம். ஒன்று கான்ஸ்டபிள். என்ன பண்ணுவாங்க கான்ஸ்டபிள்? குச்சி வச்சுன்னு காலேஜ் வாசலில் எல்லா இடத்துலையும் ரோட்டில் நிற்பாங்கல்ல, அதானே வேலை. 35,000 சம்பளம், 38,000 வரும் ஃபஸ்ட்டு மாதமே சம்பளம். கோட்ரஸ், கம்பல்சரி கோட்ரஸ் எல்லாருக்குமே. போலீஸ் திருச்சியில் ஒரு ரூம் வாடகை எடுக்கணுன்னா, ஒரு வீடு வாடகை எடுக்கணுன்னா எவ்வளோ ஆகும்? ஒரு 10,000 15,000 இல்லாமல் ஒரு நல்ல பெரிய கோட்ரஸில் அவ்வளோ கிரவுண்டோட ஒரு பெரிய ஏரியாவோட நம்ம போய் எங்கேயோ ஒரு இடத்துல டஞ்சில் இல்லாமல் அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை 10,000 15,000 வாடகை அதுவே ஃப்ரீயாக கிடைக்கும். கரெக்டாக? ஸோ ஒரு போலீஸ் பிசி எக்ஸாம் அப்படின்வாங்க. அது குவாலிஃபிகேஷன் என்னன்னா 10th. காவலர் தேர்வுன்னு தனியாக நடக்கும், பிசி எக்ஸாம்னு சொல்லுவோம். வருஷம் ஒரு 10,000 வேகன்சி இருக்குது அதில். அடுத்தது எஸ்ஐ எக்ஸாம்னு 2வது என்ட்ரி. அதுக்கு டிகிரி முடிச்சிருக்கணும். பேங்க் எக்ஸாமுக்கு என்ன சிலபஸ் சொன்னோன்னா அதே தான் சிலபஸ். மேக்ஸு, ரீசனிங் அதான் அதிகம். அப்புறம் மற்றதெல்லாம் கொஞ்சம் சும்மா கம்மியாக கேட்பாங்க. 70-80 மார்க் இதுதான், மேக்ஸ் ரீசனிங் தான். எஸ்ஐ எக்ஸாமுக்கு டிகிரி படிச்சிருக்கணும். அடுத்தது இந்த பால்குமார் மாதிரி ஐபிஎஸ் ஆகணும்னா அவர் குரூப் 1ல் டெப்டி கமிஷனராக, ஐபிஎஸ் டெப்டி சூப்பரண்டாக ஜாயின் பண்ணுவார், டிஎஸ்பியாக. இல்லை யூபிஎஸ்சியில் ஐபிஎஸ்ஸாக உள்ளே போகலாம். 4 என்ட்ரி. இதுதான் நம்ம இந்தியாவில் போலீஸ் ஆகணும்னா. நம்ம நேவி, ஆர்மி, ஏர்ஃபோர்ஸ் சொன்னீங்க நிறைய பேர். அதுக்கு என்னென்னா எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இப்போ அக்னிவீர்னு ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. இல்லையா? தெரியுமா அக்னிவீர் அப்படின்ட்டு? அக்னிவீர்னு ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஆர்மிக்கு 10th குவாலிஃபிகேஷனுக்கு எடுத்தாங்கன்னா நீங்கள் ஆர்மியில் கடைசி வரைக்கும் வேலை செய்யலாம். இப்போ அப்படி கிடையாது. வேலைக்கு எடுத்தாங்கன்னா 4 வருஷம் தான் வேலை செய்ய முடியும். ஆனால் 4 வருஷத்துக்கு உங்களுக்கு சம்பளம் கொடுப்பாங்க. அந்த எக்ஸாம் பாஸ் பண்ணால் போதும். அது ரொம்ப கம்மியான பேர் தான் எழுதுகிறாங்க தமிழ்நாட்டிலலாம். நல்ல சேலரி, நல்ல பென்ஷன். வெளியே வரும்போது ஒரு 20 லட்சம் கையில் கொடுத்து அனுப்புவாங்க. அதெல்லாம் வாழ்க்கை ஃபுல்லாக அந்த ஃபெசிலிட்டிலாம் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த 4 வருஷம் கழித்து அவங்க அதுலேருந்து பெஸ்ட்டை மட்டும் உள்ளே வச்சுக்கிட்டு மீதி பேரை அனுப்பிச்சிருவாங்க. அந்த மாதிரி இப்போ அக்னிவீர் மாற்றிருக்காங்க. முன்னாடி 4ல் ஒருத்தரை வச்சு பண்ணாங்க. இப்போ ஆனால் 4ல் 3 பேர் 2 பேர் வரைக்கும் வச்சுப்போம், ஒரு ஆளை தான் எலிமினேட் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த அக்னிவீர் எக்ஸாம் எழுதி தான் உள்ளே போனோம். ஃபஸ்ட் லெவலில் போனோம்னா, சிப்பாயாக போனோம்னா, எல்லாத்துலேயுமே ஆர்மியாக இருந்தாலும் சரி, நேவியாக இருந்தாலும் சரி, ஏர்ஃபோர்ஸாக இருந்தாலும் சரி, வருஷம் 2 ரெக்ரூட்மெண்ட் இருக்காது. ஆனால் அது 20 வயசுக்குள்ளேயே போயிடணும். வயசு 20 வயசு ஆகிடுச்சுன்னா அதுக்கு மேலே போக முடியாதுன்னு நினைக்கிறேன். 18லேருந்து 20க்குள்ளே அக்னிவீரில் போனோம்னா. டிகிரி முடித்து போகிறதுக்கு எஸ்எஸ்பி எக்ஸாம்னு இருக்குது. எஸ்எஸ்பி அப்படின்வாங்க. எஸ்எஸ்சி இல்லை, எஸ்எஸ்பி. டிகிரி முடிச்சிங்கன்னா எஸ்எஸ்பி எக்ஸாம்னு ஒன்று இருக்குது. அது கிளியர் பண்ணி உள்ளே போகலாம். ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ். பைலட் ஆகணும் அதெல்லாம்னா நம்ம தனியாலாம் பைலட்லாம் ஆக முடியாது. ஏர்ஃபோர்ஸில் போனால் தான் ஈஸியாக ஆக முடியும். இல்லைனா அவ்வளோலாம் காசு கொடுத்து அதெல்லாம் பண்ண முடியாதுல்ல. ஸோ அந்த மாதிரி இதுதான் ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ்க்கான என்ட்ரி. 10th லெவல், டிகிரி லெவல் என்ட்ரி. வேறு என்ன ஏதாவது மைண்டில் இருந்து நான் சொல்லாம விட்டேனா அப்படின்றதாக கேட்குறேன். ரொம்ப நேரம் உட்காந்துட்டோம், ஆல்ரெடி முடியல அப்படின்றீங்களா? தனித்தனியாக தான் கேட்பீங்கன்னா தனித்தனியாக கேட்கலாம். நீங்கள் குரூப்பாக பேசவே மாட்டீங்க. ஏன்? என்ன உங்களுக்கு மைண்டில் தோணுது? இவ்வளோ நேரம் பேசணும் இல்லையா? என்ன தோணுது? சிபிஐ பொறுத்த வரைக்கும் நீங்கள் போலீஸ் ஆகிட்டு தான் ஆக முடியும். ஸ்ட்ரைட்டாக சிபிஐக்கு வேகன்சி இல்லை. ஐபி தான் ஸ்ட்ரைட்டாக ரெக்ரூட் பண்ணுறாங்க. சிபிஐ ரொம்ப ரேராக தான் ரெக்ரூட் பண்ணுவாங்க. ஒரு வேளை ரெக்ரூட் பண்ணுறாங்கனாலும் எஸ்எஸ்சி மூலமாக தான் பண்ணுவாங்க. தனியாக கால்ஃபர் வரும். பட்டு இந்த படத்தில் காமிச்சிருப்பாங்களே, என்ன படம்? மிஷ்கினோட ஆரம்பகட்ட படங்களில் ஒன்று நல்ல படம், நந்தா நடிச்சிருப்பான். போலீஸ்லேருந்து ரெக்ரூட் பண்ணுவாங்க. சிபிசிஐடிக்கும் சரி, சிபிஐக்கும் சரி. ஆல்ரெடி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்களே, அதுலேருந்து பெஸ்ட்டு
ஆளுங்களை சூஸ் பண்ணுவாங்க. ஐபி வந்து ஸ்ட்ரெயிட்டாக எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. சிபிஐ வந்து ரொம்ப ரேர் தனிப்பட்டு எடுக்கிறது. அவங்க அந்தந்த இதுலேருந்தே எடுத்துப்பாங்க பெஸ்ட்டு. எஸ்எஸ்சிலேயே வந்து பார்த்தீங்கன்னா குரூப் டி ஜிடின்னு ஒன்று இருக்குது. அதில் வந்து இந்த பேராமிலிட்ரி ஃபோர்ஸஸ் எல்லாத்துக்குமே, அதாவது ஆர்மி நேவி டிஃபென்ஸ் தவிர்த்து நிறைய இருக்குது. கடற்கரையோரம், அப்புறம் வந்து பார்டர் ஃபோர்ஸு, அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அதெல்லாம் ரெக்ரூட் பண்ணுறது எல்லாமே எஸ்எஸ்சி தான். ஜிடியில் 50,000 போஸ்ட் வரும். அதில் போயிட்டு அது மூலமாக போயிடலாம். அதில் பெஸ்ட்டாக பண்ணால் அதில் போயிடலாம். அந்த மாதிரி சிபிஐ ஆஃபீஸர் எல்லாமே அப்படி தான். நல்லா பண்ணுற பெஸ்ட்டு போலீஸ்லாம் வந்து எடுத்து அவங்க அதில் செலக்ட் பண்ணிப்பாங்க. ஏன்னா அது தனி ஸ்கில் இல்லை, அதை டெஸ்ட் வச்சு எடுக்க முடியாது. அதனால் நெக்ஸ்ட் குரூப் 1. அதான் இப்போ யூபிஎஸ்சி டிஎன்பிசி ரெண்டுத்துக்குமே ஒரே ஸ்டைல் தான். நான் மதியானம் வேணால் அந்த பிபிடி எடுத்துகிட்டு வரேன். அதாவது என்னென்னா 25 மார்க் மேக்ஸ் வந்துடும். மீதி 100 மார்க்குன்னு வச்சிங்களேன். ஒவ்வொரு கொஷனுக்கு ஒரு மார்க் இருக்கும். இப்போ டிஎன்பிசி குரூப் 1 பார்த்தீங்கன்னா 200 கொஷின் இருக்கும். அதில் 50 கொஷின் வந்து மேக்ஸ் வந்துடும். 50 மார்க் வந்து சோஷியல் சயின்ஸ். 50 கூட இல்லை, 70 மார்க் வரைக்குமே சோஷியல் சயின்ஸ். அதாவது ஹிஸ்ட்ரி ஒரு 20 கொஷினு, ஜாகிரஃபி ஒரு 20 கொஷினு, பாலிட்டி ஒரு 20 கொஷின் வரும். பாலிட்டி சிவிக்ஸ்ன்னு படிப்போம்ல நம்ம, இதுவே 60 மார்க் வந்துடுமா. அதே மாதிரி சயின்ஸில் ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி 10th வரைக்கும் தான். 11th 12th ரொம்ப ரேராக தான் கேட்பாங்க. 10th வரைக்கும் இருக்கிறதுல ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜியில் 10 கொஷின், ஒரு 40 கொஷின் வச்சுக்கேன். இது ஒரு 60, இது ஒரு 40னா 100 ஆச்சா. அப்புறம் 50 மார்க் வந்து மேக்ஸா, மீதி 50 மார்க் வந்து எக்கனாமிக்ஸும் கரண்ட் அஃபேர்ஸும் சேர்ந்த மாதிரி அப்படி வரும். இந்த 200 மார்க்குக்கு அந்த டாப்பில் எடுக்கிறவங்கள தான் ஃபஸ்ட் ரவுண்ட் கிளியர் பண்ணுவாங்க. செகண்ட் ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் தியரி தான். அப்போ நீங்கள் குரூப் 1 யூபிஎஸ்சி இதெல்லாம் படிக்கணும்னா டெய்லி ரைட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணணும். பேப்பர் படிக்கணும். பேப்பர் படிக்கிறது இல்லாமல் அதுலேருந்து கொஷின் எழுதணும். நீங்கள் அதுக்குன்னே படிக்கிறவங்க இருந்தீங்கன்னா தனியாக எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். நம்ம அதில் அவங்களுக்கு நான் வந்து அந்த நம்பர் என்னோடய நம்பர் தான், சரியா. நான் வந்து சில வெப்சைட்ஸ்லாம் சொல்கிறேன். அதில் வந்து கொஷின்ஸ் போஸ்ட் பண்ணுவாங்க. அந்த கொஷின்ஸ் வந்து நீங்கள் அதை அவங்களே வந்து பேப்பர்லேருந்து நியூஸ்லேருந்து எப்படி ஒரு கொஷின் கேட்பாங்க அப்படின்னு நிறைய வெப்சைட்ஸில் இப்போ பண்ணுறாங்க. அந்த கொஷினுக்கு நம்ம ப்ரிப்பேர் ஆகணும். ஓகேவா. இப்போ ஒன்றும் இல்லை, ஈரான் அமெரிக்கா வார் போயிட்டுருக்கு இல்லையா. அந்த வார் சம்மந்தமாக டெய்லி ஒரு ஆர்டிக்கல் வந்துகிட்டே இருக்கும் ஹிந்துவில். அது வந்து எக்கனாமிக்கல் இம்பேக்ட் எங்கெல்லாம் ஏற்படுத்துச்சு, அது வந்து சோஷியல் இம்பேக்ட் எங்கே ஏற்படுத்துது, அது வந்து ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் எவ்வளோ நாளாக சண்டை போயிட்டுருக்கு, அப்படி ஒவ்வொரு நாளும் ஒரு ஆர்டிக்கல் வரும் ஹிந்து பேப்பரில், சரியா. அந்த ஹிந்து பேப்பரில் மெயினாக என்னென்னா சென்டர் பேஜ் ரொம்ப முக்கியம். சென்டர் பேஜில் லெஃப்ட் சைடில் அந்த 4 பக்கத்துக்கு அப்படியே அந்த சென்டர் பேஜ் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இருக்கும், வெறுமனே கண்டென்ட்டாக இருக்கும். அதை படிக்கணும். அதை ஃபஸ்ட் டைம் படிக்கிறீங்கன்னா உங்களுக்கு 1 மணி நேரம் எடுக்கும் அந்த பேப்பரை படிக்கிறது. அந்த சென்டர் பேஜ் மட்டுமே சொல்கிறேன் நான், அது புரியறதுக்கு லேட் ஆகும். ஆனால் வந்து இந்த ஈரான் அமெரிக்கா வாரை பற்றி மட்டுமே அவன் ஒரு 100 ஆர்டிக்கலாவது போட்டிருப்பான் இந்த ஒரு 4 மாதத்தில். அதெல்லாம் படித்தா தான் உங்களுக்கு அந்த ஸ்கில் வரும், அந்த ரைட்டிங் ஸ்கில் வரும். அதுக்காக தான் பேப்பர் படிக்க சொல்கிறேன். நீங்கள் குரூப் 1 யூபிஎஸ்சி எய்மில் வைக்கிறீங்கன்னா நியூஸ் பேப்பர் உங்கள் கையில் எப்போவுமே இருக்கணும், எப்போவுமே கையில் இருக்கணும். அது சென்டர் பேஜ் படிக்கிற பழக்கத்தை உருவாக்கிக்கணும். அது படிச்சிங்கனாலே நீங்கள் வந்துடுவீங்க, அவ்வளோதான். நார்மலாகவே உங்கள் ஸ்கில் வளர்ந்துடும், எல்லாத்துலேயும் வளர்ந்துடும். அதனால் சரியா. குரூப் 2 குரூப் 4க்கு அந்தளவுக்கு தேவையில்லை. ஏன்னா ஆப்ஷனல் இப்போது சூஸ் த பெஸ்ட் ஆன்சர்னால் அது வேறு, தியரியாக எழுதணுன்னா அது வேறு, எஸ்ஏ எழுதணும். ஐஏஎஸ்க்குலாம் ஒரு பேப்பர் இருக்குது மெயின்ஸில், ஒரே பேப்பருக்கு 250 மார்க் எக்ஸாம் எழுதணும். ஒரே ஒரு எஸ்ஏ கொடுப்பாங்க. அப்போ 250 மார்க் கொடுக்குறாங்கன்னா எவ்வளோ நேரம் எழுதணும், அது 3 மணி நேரம் எக்ஸாம். அப்போ எத்தனை பக்கம் எழுதணும், ஒரு 15 பக்கத்துக்காவது எழுதணும், கரெக்டாக. 15 பக்கத்துக்கு ஒரு விஷயத்தை எழுதணுன்னா நம்மக்கிட்ட கண்டென்ட் எவ்வளோ இருக்கணும், கரெக்டாக. ஈரான் அமெரிக்கா வார் அப்படின்னு ஒரு டாபிக் கொடுத்துருவான், அவ்வளோதான். அதை பற்றி நீங்கள் 15 பக்கத்துக்கு எழுதணும். ஈரானோட பெர்ஸ்பெக்டிவில் எழுதணும், அமெரிக்காவோட பெர்ஸ்பெக்டிவில் எழுதணும், இஸ்ரேலோட பெர்ஸ்பெக்டிவில் எழுதணும், வேர்ல்டோட பெர்ஸ்பெக்டிவில் எழுதணும். இது என்ன நடக்கும் அப்படின்றது எழுதணும், இது ஏன் நடக்குதுன்றது எழுதணும், இது எல்லாத்தையும் எழுதணும்.
அப்படின்னா 17 பக்கத்து 18 பக்கத்துக்கு எழுதணும் நீங்கள். அப்போ அந்த மாதிரி அந்த ஸ்கில்லெல்லாம் வரணும்னா ஒன்ஸ் ஆரம்பிச்சிங்கன்னா வந்துடும், தானாக வந்துடும். எல்லாம் யாரும் வந்து அப்படியே பார்ன் அண்ட் ப்ராட் அப் கிடையாது. சரியா? நான் இப்போ சொன்ன சங்கர் தான் எக்ஸாம்பிள். ஐஏஎஸ் எக்ஸாம் பாஸ் பண்ணியிருக்காரு. இங்கிலீஷ் அவ்வளோ ஃப்ரீயாக அவருக்கு பேச வராது. நெட்டில் போட்டிங்கன்னா அவரோட வீடியோஸ்லாம் அவர் பேசுனதெல்லாம் கேட்கலாம் நீங்கள். அப்போ அதையும் மீறி அவர் ஆகியிருக்காரு. அதனால் அப்படி கிடையாது, பார்த்து பயப்பட தேவையில்லை. ஆனால் அதே சமயத்தில் பண்ணுறது வந்து அவ்வளோ ஈஸி இல்லை. அந்த எனர்ஜி அப்படின்றது இருக்குது. சபர்மதியிலே 4 வருஷம் படித்தார், அதுக்கு முன்னாடி 4 வருஷம். அவரோட ஜேர்னி பெருசு. பட் அவர் எங்கேருந்து வந்தாருன்னும் போது அது கரெக்டாக நம்ம அதோட கொஞ்சம் பெட்டராக இருக்குன்றதால இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணிடலாம் அப்படின்றது தான். ஸோ டிஎன்பிசி யூபிஎஸ்சி ரெண்டுத்துக்குமே ஒரே விஷயந்தான். நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஹிஸ்ட்ரி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 6வதுலேருந்து 10வது புக் வரைக்கும் வாங்கிடணும். 6th ஹிஸ்ட்ரி ஒரு நாள் படிக்கணும், 7th ஹிஸ்ட்ரி ஒரு வாரம் படிக்கணும், 8th ஹிஸ்ட்ரி ஒரு 2 வாரம் படிக்கணும், 9th ஹிஸ்ட்ரி படிங்க, ஜஸ்ட்டு படிங்க. எதுவுமே நோட்ஸ்லாம் எடுக்கத்தால எதுவுமே பண்ணத்தால 6வதுலேருந்து 10வது வரைக்கும் படிக்கணும். அதே மாதிரி ஜியாகிரஃபி, அதே மாதிரி சிவிக்ஸ், அதே மாதிரி பாட்னி, அதே மாதிரி ஜுவாலஜி எல்லாத்தையும் படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு கொஷின் பேப்பர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது எங்கெங்கே கொஷின் இருக்குன்னு தெரியும். ஆன்சர்லாம் தெரியாது. இந்த கொஷினா ஓகே இப்படி கேட்குறாங்களா, அப்போ இந்த டேட்டாவை நம்ம மனப்பாடம் பண்ணணுமா அப்படின்னு உங்களுக்கே புரிஞ்சிடும். ஃபஸ்ட்டு எங்கே இருக்குன்னு தெரியணும். அதுக்காக தான் முதல்ல புக்கு படிக்கணும். அதுக்கே ஒரு 6 மாதம் எடுக்கும் கரெக்டாக. அதுக்கப்புறம் ஓகே இதெல்லாம் மனப்பாடம் பண்ணணுமா, அப்போ எப்படி பண்ணுறது அப்படி நோட்ஸ் எடுக்கணும். அப்போ 2வது ரவுண்டில் தான் நீங்கள் நோட்ஸ் எடுக்கணும். அது நீங்கள் கொஷின் பேப்பர் பார்த்துட்டு போனீங்கன்னா இன்றைக்கெல்லாம் நெட்டில் இருக்குது. இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸ் அது ரிலேட்டடாக யூபிஎஸ்சியில் எப்படிலாம் கொஷின் கேட்டிருக்காங்க, முஸ்லீம் லீக் ரிலேட்டடாக எப்படிலாம் கேட்டிருக்காங்க, காந்தி பற்றி எப்படிலாம் கேட்டிருக்காங்க, நேரு பற்றி எப்படிலாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு போட்டால் நெட்டில் இருக்குது. இன்றைக்கி அந்த கொஷின்ஸையும் நம்ம படித்ததையும் வச்சு ஓகே அப்போ இந்த டேட்டாலாம் மனப்பாடம் பண்ணோம் அப்படின்றது உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த டேட்டாவை மட்டும் மனப்பாடம் பண்ணால் போதும். அதுதான் ரிவர்ஸ் இன்ஜினியரிங் தான் எல்லாத்துக்குமே. குரூப் 1 யூபிஎஸ்சினா ஸ்கூல் புக் படிங்க, மேக்ஸை கொஞ்சமாக படிங்க. மற்ற எக்ஸாம்ஸ்னால் மேக்ஸை முழு நேரம் படிங்க, மற்றதை கொஞ்சமாக படிங்க. இதுதான் ஸ்ட்ராட்டஜி. அதனால தான் 2 ஸ்லைடு தனித்தனியாக வச்சுருந்தேன் நான். பேங்க்கு, ரயில்வே, எஸ்எஸ்சி, சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸு, போலீஸு இதெல்லாம் ஒரே மாதிரி ப்ரிப்பரேஷன். யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி தனி ப்ரிப்பரேஷன். சரியா? அதையும் மிக்ஸ் பண்ண முடியாது. பட் ஜேர்னி ஒன்று தான். ஃபஸ்ட் ரவுண்டு சூஸ் த பெஸ்ட் ஆன்சர், செகண்ட் ரவுண்டு தியரியாக இருக்கும், தேர்ட் ரவுண்டு இன்டர்வியூ இருக்கும். 3 ரவுண்டு. இந்த தியரிக்கு நீங்கள் டெய்லி 4 பக்கமாவது எழுதி பார்க்கணும். நான் இன்றைக்கி குரூப் 1 படிக்கிறேன், யூபிஎஸ்சி படிக்கிறேன்னு சொல்லிவிட்டு நான் 1 மாதம் கழித்து கேட்டேன்னா சார் அதெல்லாம் எழுதவே இல்லை சார் அப்படின்னு சொல்லவே கூடாது. கம்பல்சரி 4 பக்கத்துக்கு எழுதணும். இன்றைக்கி நான் என்னோடய செஷன் எடுத்தேன்ல அதை பற்றி 2 பக்கம் எழுதுன்னு சொல்லுவேன். நான் அதை பற்றி எழுதணும். அது அந்த எழுதுகிற பழக்கம் வந்துகிட்டே இருக்கணும். அப்போ தான் யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சிலாம். சரியா? பேங்கிங் ரயில்வேலாம் நம்ம மேக்ஸ் தான். மதியானம் ஒரு டாபிக் பார்க்கலாம்.